நடைபெறவிருக்கின்ற இந்த இனிய காலை வேளையில் வந்திருக்கும் அனைத்து நல்ல மனம் கொண்ட நமது உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கமும் வரவேற்பும் செய்கிறேன். வருக வருக என வரவேற்கிறேன். இந்த இயக்குனர் சங்க தேர்தலை மிகச் சிறப்பாக நடத்தி எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் அழகாக தனக்கே உரிய பாணியில் அற்புதமாக நடத்தி தந்த தேர்தல் அதிகாரி மரியாதைக்குரிய நீதியரசர் டாக்டர் திரு எஸ்எஸ்பி தர்வேஷ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க தலைவர் திரு முரளி ராமசாமி அவர்களை வரவேற்கிறேன். தமிழ் திரைப்பட தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்க தலைவர் திரு நாசர் அவர்களை வருக வருக வரவேற்கிறேன். நமது பெப்சி பொதுச் செயலாளர் திரு சுவாமிநாதன் அவர்களை வரவேற்கிறேன். பெப்சி பொருளாளர் திரு செந்தில்குமார் அவர்களை வரவேற்கிறேன். முன்னாள் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் மரியாதைக்குரிய தயாரிப்பாளர் அண்ணன் திரு தானு அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். தமிழ் திரைப்பட நடப்பு விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் தலைவர் அண்ணன் டி.ஏ. அருள்பதி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். நமது சீகா பொதுச் செயலாளர் அன்பு தம்பி இளவரசு அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். நடன இயக்குனர் என் அன்பு சகோதரி திருமதி கலா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இந்த எலெக்ஷன் எப்பவும் இல்லாத அளவுக்கு ஒரு மிகச்சிறப்பான முறையில் நடைபெற்றது. போட்டி இல்லாமையே தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு செல்வமணி அவர்களுக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா செல்வமணி அவர்களுடைய பங்களிப்பு தமிழ் திரைப்பட உலகத்திற்கே ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு 4 பேர் ஏதாச்சும் குறை சொன்னாலும் அதை பற்றி நாகரிகமாக அதை பற்றியே கண்டுக்காமல் நம்ம சினிமாவுக்கு என்ன நல்லது பண்ண போகிறோன்றதை மட்டுமே மனசில் வச்சுக்கிட்டு செயல்படுகிற அன்பு தம்பி எங்கள் சங்க தலைவர். அவர் நிற்கிறனொன்னே யாரும் எதிர்த்து நிற்கலை. அவர் கூட நாங்கள் நிற்கும்போது எங்களையும் யாரும் எதிர்த்து நிற்கலை. மேபி நாங்கள் உழைச்ச உழைப்புக்கு நீங்கள் கொடுத்த மரியாதைக்கு நான் என்றென்றைக்கும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து அந்த மரியாதையை நாங்கள் காப்பாற்றுவோம் உங்களுடைய ஆதரவோடு. நாங்கள் வந்த உடனே இன்றைக்கி கூட ஒரு டைரக்டர் ஒரு 3 லட்ச ரூபா வைப்பு நிதி கொடுக்குறேன்னு சொல்லி எங்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு இயக்குனர் திரு ஹரி அவர்கள். அவருக்கு நான் தான் சொல்கிறேன், வந்த உடனே எங்கள் வேலையை ஆரம்பிச்சிட்டோம், வர்றதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டோம் இப்போது என்பதை உங்களுக்கு நன்றியோடு தெரிவித்து காலையில் இயக்குனர் ரவி அவர்கள் ஃபோன் செய்து, ஆனால் இந்த முதியோர் ஓய்வூதிய திட்டத்துக்கு நான் ஒரு 3 லட்ச ரூபா வைப்பு நிதியாக நான் உங்களுக்கு கொடுக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு வரும்போது, நான் இப்போ காரில் வரும்போது தான் சொன்னார். ஸோ எல்லாம் உங்கள் இந்த அன்பு உள்ளங்களுக்கு கிடைத்த வெற்றி தான். அந்த இயக்குனர் அரியவர்களுக்கு வாழ்த்துவதோடு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று எங்களை வழி நடத்தி, இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த விக்ரமன் இருக்கார் பாருங்க, அவர் ஒரு டைப்பான ஆள். அவர் அமைதியாக இருப்பார், ஆனால் என்னென்ன பண்ணுறீங்க பாரு. ஆனால் அவருக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஆளுமை, அதாவது நம்ம சங்கம் அப்படி இருக்கணும் அப்படின்றதில் அது எங்களையெல்லாம் முன்னிறுத்தி அவர் இந்த ஒட்டுமொத்த அணிக்கும் ஆதரவாக நின்று தலைமை தாங்கிய திரு அன்பு சகோதரர் விக்ரமன் அவர்களுக்கு நம்ம எவ்வளவு பாராட்டினாலும் தரும். ஏன்னா இந்த சங்கத்தின் ஒரு பிம்பமாகவே அவர் இருக்கிறார். என்னென்ன சங்கத்தில் நடக்குது, என்னென்ன நல்லது பண்ணுறாங்க, உடனே ஃபோன் பண்ணுவார். ரொம்ப சந்தோஷம், நீங்கள் அது பண்ணீங்களா, இது பண்ணீங்களான்னு அப்பப்போ எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்குற சங்கத்தில் நம்ம ஒரு காலத்தில் இருந்தோம், இப்போ இல்லைங்கிறதுக்காக இல்லை, இன்னும் நம்ம சங்கம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆன்மா நமது திரு விக்ரமன் அவர்களுடைய மனம். அந்த மனதிற்கு நம்ம அரங்க நிறைந்த கைத்தட்டலை வழங்குவோம். ஏன்னா அவர் தான் வழி நடத்தினார். நன்றி திரு விக்ரமன் சார்.
அதைத் தொடர்ந்து இப்போ எல்லோரும் பதவியேற்பு விழா ஆரம்பிக்க போகிறதுனால அனைவரையும் வருக வருக. பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் எங்களை தொடர்ந்து கண்காணித்து கொண்டு தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தினுடைய செய்திகளை அழகாக வடிவமைத்து எந்த விதமான இந்த கல்மிஷமும் இல்லாமல், எந்த விதமான ஒரு வம்பு வழக்குகளை எங்கள் மேலே இல்லாமல் அழகாக எங்களை பற்றி ப்ரொஜெக்ட் செய்து மற்ற சங்கங்களுக்கு ஒரு உதாரணமான சங்கமாக இந்த சங்கம் திகழ்வதற்கு நீங்களும் ஒரு காரணம் என்று பத்திரிகையாளர்களை நான் மனமுவந்து பாராட்டி நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நம்மையெல்லாம் படைத்து நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல இறைவனுக்கு வணக்கம் செலுத்தி இந்த உரையை நான் ஆரம்பிக்கிறேன். இன்று நம்மிடையே வந்திருக்கும் திரு BN சுவாமிநாதன், செயலாளர் சம்மேளனம், SP செந்தில்குமார், பொருளாளர் சம்மேளனம், இவர்கள் அனைவருக்கும் மேலாக இந்த உலகிலே பனிமூட்டம் நிறைந்து இருக்கும் போது அந்த பனியை விலக்கி மற்ற இயற்கை அழகினை உலகுக்கு காட்டும் சூரியன் போல் திகழ்கின்ற தலைவர் திரு RK செல்வமணி அவர்களுக்கும், இந்த சங்கத்திற்கு எவ்வளோ செய்து நன்கொடையையும் கொடுத்து அதனை முன்னேற செய்த திரு விக்ரமன் அவர்களையும், திரு AC சண்முகம், திரு ஐசரி கணேஷ், திரு வெங்கடேஷ், திரு பேரரசு மற்றும் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கும் அனைத்து சிறந்த மனிதர்கள் அவர்களையும் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் என் அன்பு உள்ளங்கள், என்னுடைய சகோதர சகோதரிகள், உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மரியாதை கலந்த அன்பு வணக்கத்தினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது இந்த தேர்தலில் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளையும் பிறகு போட்டியில் வெற்றி கொடி நாட்டிய சிறந்த நிர்வாகிகளையும் அவர்களை முக்கியமாக வரவேற்று அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்தினை தெரிவித்து இப்போது அவர்களுக்கு உறுதிமொழி செய்து வைத்து பதவியேற்க அனுமதிக்கிறேன். இந்த தேர்தலில் எவ்வித போட்டியுமின்றி யுனானிமஸ் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தலைவர் பதவிக்கு திரு RK செல்வமணி, துணைத் தலைவர் பதவிக்கு திரு P வாசு மற்றும் திரு KS ரவிக்குமார், பொதுச் செயலாளர் பதவிக்கு திரு RV உதயகுமார் மற்றும் பொருளாளராக திரு பேரரசு அவர்கள் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர், எவ்வித போட்டியுமின்றி. இதற்கு அர்த்தம் என்னவென்றால், இவர்கள் உங்கள் அனைவருடைய மனதிலும் ஆழமாக பதிந்து விட்டவர்கள். இது காலம் அவர்கள் புரிந்த சேவை உங்கள் அனைவரையும் கவர்ந்திருக்கிறது. அவர்கள் மீது நீங்கள் மனதின் ஆழத்தில் அன்பும் பாசமும் வைத்திருக்கிறீர்கள். அதற்கு காரணம் அவர் உங்களோடு நடந்து கொண்ட விதமும், உங்கள் மீது செலுத்திய அக்கறையும், உங்களுக்காக அவர் எடுத்துக்கொண்ட இன்னல்களும் முயற்சிகளும், உங்களை நன்றாக இருக்க வேண்டும் என்று அவர்
உள்நோக்கத்துடனும் நல்ல மனதுடனும் திகழ்ந்து இருப்பதே காரணம். அடுத்ததாக, தேர்தலில் கடுமையான ஒரு போட்டி இருந்த போதிலும் அதில் ஒருமனதாக எவ்வித எவ்வளோதான் இல்லையா? ஓகே. போட்டியில் தேர்ந்தெடுக்கப்பட்டு வெற்றி கொடி நாட்டியவர்கள் இணை செயலாளர் திரு எஸ் எழில், திரு சரண், திரு சுந்தர்சி, திரு என் ஏகாம்ப வாணன், திரு ஏ கே தம்பிராஜன் என்கிற நம்பி மற்றும் செயற்குழு உறுப்பினர்களாக திரு ஆர் அரவிந்தராஜ், என் லிங்குசாமி, மாதேஷ், மனோஜ்குமார், திரு ஆர் முருகதாசன், திரு சி ரங்கநாதன், திருமதி எஸ் ரவி மரியா, சரவணன் சுப்பையா, திரு ஏ வெங்கடேஷ், திரு வெங்கட் பிரபு, திரு அசோக் அண்ணாமலை, திருமதி இந்திரா கிளாரா, திரு ஆர் கே கண்ணன், முத்துவடுகு, திரு ரமேஷ் பிரபாகரன், திரு சாய் ராம்கி, திரு சுப்பிரமணிய பாரதி ஆகியோர் போட்டியில் வெற்றி பெற்று வந்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் இப்போது நான் பதவி பிரமாணம் செய்து வைக்கப் போகிறேன். அவர்களிடம் நான் வைக்கும் வேண்டுகோள் என்னவென்றால், பதவி ஏற்ற பிறகு இந்த சங்க நிர்வாக பொறுப்புகளை ஏற்றுக்கொண்ட பிறகு சங்கத்தின் அங்கத்தினர்கள் முகம் சுளிக்காத அளவுக்கு, அவர்கள் வருத்தம் அடையாத அளவுக்கு, அவர்களுக்கு என்னென்ன தேவை, அவர்களுக்கு எது நல்லது என்பதை நன்கு ஆராய்ந்து அறிந்து அவர்களுக்கு அந்த அங்கத்தினர்களுக்கு நீங்கள் பணிபுரிய வேண்டும். உங்களுடைய பணியை அவருக்கு சிறப்புற செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து இப்போது அவர்களுக்கு நான் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறேன். தலைவர் திரு ஆர் கே செல்வமணி அவர்கள் பதவியேற்பு உறுதிமொழி. தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் 2026-2029 ஆண்டிற்கான நிர்வாகிகள் தேர்தலில் 2026-29 ஆண்டிற்கான நிர்வாகிகள் தேர்தலில் போட்டியின்றி ஒருமனதாக தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆர் கே செல்வமணி ஆகிய நான் சங்கத்தின் வளர்ச்சிக்கும் உறுப்பினர்களின் நலனுக்கும் விருப்பு வெறுப்பின்றி தன்னலம் கருதாது அயராது பாடுபடுவேன் என்று இதன் மூலம் உறுதி கூறி எனக்கு அளித்த தலைவர் பதவியை உளமாற ஏற்றுக்கொள்கின்றேன். நன்றி. பொறுப்பாளர் பதவிக்கு திரு ஆர்.வி. உதயகுமார் அவர்களை அழைக்கிறேன். பொதுச் செயலாளர். தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் 2026-2029 ஆண்டிற்கான நிர்வாகிகள் தேர்தலில் போட்டியின்றி ஒருமனதாக பொதுச் செயலாளர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆர்.வி. உதயகுமார் என்கிற நான் சங்கத்தின் வளர்ச்சிக்கும் உறுப்பினர்களின் நலனுக்கும் விருப்பு வெறுப்பு இன்றி தன்னலம் கருதாது அயராது பாடுபடுவேன் என இதன் மூலம் உறுதி கூறி எனக்களித்த பொதுச் செயலாளர் பதவியை உளமாற ஏற்றுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக பொருளாளர் திரு பேரரசு. தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் 2026-2029 ஆண்டிற்கான நிர்வாகிகள் தேர்தலில் போட்டியின்றி ஒருமனதாக பொருளாளர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட
பேரரசு ஆகிய நான் சங்கத்தின் வளர்ச்சிக்கும் உறுப்பினர்களின் நலனுக்கும் விருப்பு வெறுப்பு இன்றி தன்னலம் கருதாது அயராது பாடுபடுவேன் என இதன் மூலம் உறுதி கூறி எனக்களித்த பொருளாளர் பதவியை உளமாற ஏற்றுக்கொள்கிறேன். வாழ்த்துறை வழங்க தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் திரு முரளி ராமசாமி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். எல்லோருக்கும் காலை வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் அனைத்து பெரியவங்களுக்கும் இங்கே வந்திருக்கும் அனைத்து இயக்குநர்களுக்கும் துணை இயக்குநர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். தமிழ்நாடு இயக்குநர்கள் சங்கம் எலெக்ஷன் இப்போ முடிஞ்சு புது நிர்வாகம் வந்திருக்கு. ஏற்கனவே செல்வமணி சார் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தோட இயக்குநர்கள் சங்கம் நிறைய விதிமுறைகளை இந்த வாட்டி ஒரு ப்ரொடக்ஷனில் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு நிறைய திட்டங்களை நாங்கள் பேசி அதை செயல்முறைப்படுத்துறதுக்கு முனைக்கும் போது இந்த தேர்தல் வந்திருக்கு. எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் இந்த தேர்தல் வந்திருக்கு. எது இருந்தாலும் ஏன்னா சிறப்பான ஒரு திட்டங்களை செல்வமணி சாரும் நானும் உட்காந்து ஒரு பட்ஜெட்லேருந்து எல்லாமே இயக்குநர்களோட துணையோடு தான் தயாரிப்பாளர்கள் செய்ய முடியும். தயாரிப்பாளர்கள் முதலீடுகள் பண்ணாலும் அதை கரெக்டாக எடுத்துக்கோ போன்ற பெரிய பொறுப்பு இயக்குநர்களுக்கு இருக்குது. அதை சிறப்பாக செய்யணும். நஷ்டங்கள் குறைக்கப்படணும். ஏன்னா லாப நஷ்டங்கள் நம்ம கையில் இல்லை, இருந்தாலும் அதை குறைக்கப்படணுங்கிறத ஒரு எண்ணத்தில் நாங்கள் நிறைய விஷயங்களை இந்த விதிமுறைகளை நிறையா மாற்றி பண்ணியிருக்கோம். அதை இப்போ வந்திருக்க நிர்வாகங்கள் அதை கண்டினியூ பண்ணி சிறப்பாக தயாரிப்பாளர்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட்டாக இருக்கணுங்கிறத செல்வமணி சார்ட்ட இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். இந்த நிர்வாகம் நிர்வாகம் சிறப்பாக செய்யுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு எங்களுக்கு முழு நம்பிக்கையோடு இருக்கிறோம். இதை ஃபுல் சப்போர்ட்டோடு பண்ணணும்னு கேட்டுட்டு ஜெயிச்ச அத்தனை டீம் எல்லாருக்குமே என்னுடைய தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக என் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது சங்க உறுப்பினர்களுக்காக கல்லூரியில் சத்யபாமா கல்லூரியில் 25 சம்மேளனத்தின் சார்பாக 25 மாணவர்கள் படிக்க இடம் வாங்கி கொடுத்த நடன இயக்குனர் திரு கலா அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கின்றோம். நம் அனைவரின் சார்பாக அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றோம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி யூனியன் எல்லா யூனியனும் இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். செல்வமணி சாரை பற்றி சொல்லணுன்னா, அப்பா பொறுமையிலும் பொறுமை, அப்படி ஒரு பொறுமையான ஒரு பர்சனை நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள், அது மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணணுன்னா யார் பார்க்க மாட்டார், கேட்டு இது பண்ணுவார். அது எங்கள் யூனியனை சமாளித்த ஒரே தலைவர் யாருன்னா எங்கள் செல்வமணி சார். அவருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ரொம்ப அந்த ஒரு 8 மாதம் அவர்கிட்ட நான் டெய்லி பேசியிருக்கேன். சார் எப்படி சார் உங்களோட பொறுமைன்னு. எல்லாத்துலேயும் ஈஸியாக எடுக்கக்கூடியவர். அதனால தான் அவருக்கு ஆப்போசிட்டாக யாருமே நிற்க முடியல. அதே மாதிரி ஆர்கே உதயகுமார் சார், அவர் படங்கள் நான் பண்ணியிருக்கேன். பேரரசு சார், எல்லாம் இங்கே இருக்கிறவங்க எல்லா மேடையில் இருக்கிற அந்த எல்லாருக்கும் நன்றி. அண்ட் இதெல்லாம் நம்ம குடும்பம், நம்மெல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும். எங்களோட பதவி ஏற்பு விழாவில் நான் சொன்னேன், எங்கள் யூனியனுக்கு 25 சீட்டு காலேஜ் சீட்டு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லும் போதும் செல்வமணி சார் இம்மிடியட்டாக கேட்டார், மாஸ்டர் எங்கள் பெப்சி ஆட்களுக்கும் 24 கிராஃப்ட்டுக்கும் எங்களுக்கு வேணும்னு சொன்ன உடனே நான் ஜனவரி பார்க்கலாம். ஆனால் அவரே ஃபோன் பண்ணி போய் இதுக்கு நான் கண்டிப்பாக சத்யபாமா மரியா மேம்க்கு நான் ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். செல்வமணி சார் கேட்ட உடனே ஒரு நிமிஷம் கூட யோசிக்கலை, கண்டிப்பாக தரேன் சார் அப்படின்னு சொன்னார். ஸோ என்னால் முடிஞ்ச விஷயங்கள் எது இருந்தாலும் கேளுங்க சார், ஹெல்ப் பண்ணுறேன். ஏன்னா நம்ம குடும்பத்துக்கு நாம் ஹெல்ப் பண்ணாமல் வேறு யார் ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் ஏன் போகிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க சார். யூகே விசாக்காக 11:30 அப்பாயின்மெண்ட், அதுக்கு தான் ஓடுறேன். தேங்க்யூ ஸோ மச். எந்த ஹெல்ப் இருந்தாலும் பெப்சி எங்கிட்ட கேட்கலாம். என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பு நான் பண்ணுவேன் சார். தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். ஒரு மனதாக வெற்றி பெற்றவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். போட்டி இருந்து அதிலும் வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.
நான் மற்றவர்கள் இங்கே திளைத்து கொண்டிருக்கின்ற மகிழ்ச்சியிலிருந்து ஒரு அபூர்வமான ஒரு மகிழ்ச்சியில் நான் திளைத்து கொண்டிருக்கின்றேன். இந்த சங்கத்தில் நானும் ஒரு உறுப்பினன். ஆனால் நான் ஓட்டு போடல, தயவு செஞ்சு மன்னிச்சுங்க. ஆனால் போட்டிருந்தாலும் யாருக்கு போட்டிருப்பேன்னு அவங்களுக்கு தெரியும். இந்த அபூர்வமான ஒரு நிகழ்ச்சி வேறு யாருக்கும் கிடைக்காது. இந்த உறவு 40 ஆண்டு கால உறவு எங்களுக்குள். நானும் ஆர்வி உதயகுமார் அவர்களும் ஒரே காலகட்டத்தில் திரைப்படக் கல்லூரியில் படித்தோம். அவர் இயக்குனர் பிரிவில் படித்து கொண்டிருந்தால் நான் நடிப்பில் படித்து கொண்டிருந்தேன். அன்றிலிருந்து நம்முடைய விவாதங்கள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கின்றன. இந்த சினிமா எப்படி இருக்க வேண்டும், தமிழ் சினிமா இருக்க வேண்டும் என்று. அதற்கு அடுத்த பேட்சில் செல்வமணி இங்கே வந்து சேர்ந்தார் இயக்குனர் பிரிவில். ஆக நாங்கள் 3 பேரும் ஒரே கிளையில் விரிந்த பூக்கள். அது எங்களுக்கு மட்டும்தான் அந்த 3 பேருக்கும் இங்கே இருக்குது. ஸோ செல்வமணி தம்பியோட அணுகுமுறை, செயல்முறை, நடைமுறை எல்லாருக்கும் தெரியும். இந்த ஒரே எண்ணத்தோடு பயணிப்பது அல்லது மாறுபட்ட கருத்துக்கள் ஒன்றிணைந்து ஒரு செயலை செய்வது என்பது மிக அபூர்வமான காரியம். இன்று உலகம் முழுக்க அதுதான் பிரச்சனையாக இருக்குது. ஒன்றா சேர்ந்து சிந்திக்கிற ஒரு பக்குவமே இல்லாதவர்களாக. அதற்கு நடுவில் இவங்க வந்து இந்த மாபெரும் ஒரு சாதனையை பண்ணியிருக்காங்க. சாதனை தான் அது, திரும்பியும் நடக்குமான்னு தெரியல. ஸோ உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தென்னிந்திய நடிகர் சங்க தலைவனாக, என் சங்கத்தின் தலைவனாக உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும், உங்கள் சங்கத்தின் செயல்பாடுகளோடு இணைந்து நடிகர் சங்கமும் பயணிக்கும் இந்த தமிழ் சினிமாவை மிக வேகமாக அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம். நாம் அதை செய்து முடிப்போம் நம்முடைய காலகட்டத்தில் என்று நான் நம்பிக்கையோடு இருக்கின்றேன். ஒன்றும் இல்லை, ஒரு பொன்னாடை போத்தலாமா இல்லை பூங்கொத்து கொடுக்கலாம்னா, பூங்கொத்து இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி எங்கள் குப்பை தொட்டிக்கு போயிடும். சாலில் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், மறுசுழற்சி செய்துக்கிட்டு இருப்போம். ஸோ அதனால் இயக்குனர்கள் அப்படின்றது ஒரு அறிவு சார்ந்த விஷயம்ன்றதுனால எங்கள் தனியடி நடிகர் சங்கத்தின் வாழ்த்துக்களாக ஒரு புத்தக வடிவில் நான் கொடுக்க விரும்புகின்றேன். கொடுத்துருங்க, ஃபோட்டோஸ்க்காக ஒருத்தர் சொல்லியிருந்தேன். மிக்க மகிழ்ச்சி. எங்கள் பணி இணைந்து தொடரும் என்ற நம்பிக்கையில் அமர்கிறேன். நன்றி. தற்போது போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைக்கிறேன். இதை எடுத்து எடுத்துட்டீங்கன்னா வந்து 2 பேரா? சரி, ரைட். இணைச் செயலர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு எஸ். எழில் அவர்களை அழைக்கிறேன். தமிழ்நாடு திரைப்பட
இயக்குநர்கள் சங்கத்தின் இயக்குநர்கள் சங்கத்தின் 2026 2029 2026-2029 ஆண்டிற்கான நிர்வாகிகள் தேர்தலில் போட்டியிட்டு உங்கள் பதவி இணைச் செயலாளர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட எஸ் எழிலாகிய நான் சங்கத்தின் வளர்ச்சிக்கும் உறுப்பினர்களின் நலனுக்கும் விருப்பு வெறுப்பு இன்றி தன்னலம் கருதாது அயராது பாடுபடுவேன் என இதன் மூலம் உறுதி கூறி எனக்களித்த இணைச் செயலாளர் பதவியை உளமாற ஏற்றுக்கொள்கிறேன். இங்கே வச்சுக்கோங்க. சுப்பு அதை வாங்க. அடுத்ததாக திரு சரண் அவர்களை அழைக்கிறேன். தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் 2026-2029 ஆண்டிற்கான 2026-2029 ஆண்டிற்கான தேர்தலில் போட்டியிட்டு இணைச் செயலாளர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சரண் ஆகிய நான் சங்கத்தின் வளர்ச்சிக்கும் உறுப்பினர்களின் நலனுக்கும் விருப்பு வெறுப்பின்றி தன்னலம் கருதாது அயராது பாடுபடுவேன் என இதன் மூலம் உறுதி கூறி எனக்களித்த இணைச் செயலாளர் பதவியை உளமாற ஏற்றுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திரு தினா அவர்களை மேடை கலைக்கின்றோம். இசையமைப்பாளர் திரு தீனா அவர்களை. என்ன பதவி இது? திரு என் ஏகம்பவனன் அவர்களை மற்றும் ஏகே திரு நம்பிராஜன் அவர்களையும் அழைக்கின்றேன். தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் 2026-2029 ஆண்டிற்கான நிர்வாகிகள் தேர்தலில் போட்டியிட்டு இணைச்செயலாளர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட என் ஏகம்பவனன் ஆகிய நான் சங்கத்தின் வளர்ச்சிக்கும் உறுப்பினர்களின் நலனுக்கும் விருப்பு வெறுப்பு இன்றி தன்னலம் கருதாது அயராது பாடுபடுவேன் என இதன் மூலம் உறுதி கூறி எனக்களித்த இணைச்செயலாளர் பதவியை உளமாற ஏற்றுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எவ்வளோ தானே சார்? இன்னொருக்கா செயற்குழு உறுப்பினர் ஆமாம். இயக்குனர் பிரிவு செயற்குழு உறுப்பினர்கள் இயக்குனர் பிரிவுக்காக திரு ஆர் அரவிந்தராஜ், திரு என் லிங்குசாமி, திரு மாதேஷ், திரு மனோஜ்குமார், திரு ஏஆர் முருகதாஸ், திரு சி ரங்கநாதன், எஸ் ரவிமரியா, திரு சரவணன் சுப்பையா, திரு ஏ வெங்கடேஷ், திரு வெங்கட் பிரபு அவர்களை அழைக்கிறேன். ஒவ்வொருத்தராக
பதவியேற்பு உறுதிமொழி. தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் 2026-2029 ஆண்டிற்கான நிர்வாகிகள் தேர்தலில் போட்டியிட்டு மனோஜ்குமார் ஆகிய நான் சங்கத்தின் வளர்ச்சிக்கும் உறுப்பினர்களின் நலனுக்கும் விருப்பு வெறுப்பின்றி தன்னலம் கருதாது அயராது பாடுபடுவேன் என இதன் மூலம் உறுதி கூறி எனக்களித்த பதவியை உளமாறு ஏற்றுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். செயற்குழு உறுப்பினர்கள் உதவி இயக்குனர் பிரிவு இதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு அசோக் அண்ணாமலை, திருமதி இந்திரா கிளாரா, திருமதி ஆர்கே கண்ணன், திரு முத்து ஒடுகு, திரு தி ரமேஷ் பிரபாகரன், திரு சாய் ராம்கி, திரு சுப்பிரமணிய பாரதி அவர்களுக்கு பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைக்கப்படுகிறது. தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் 2026-2029 ஆண்டிற்கான 2026-2029 ஆண்டிற்கான நிர்வாகிகள் தேர்தலில் போட்டியிட்டு பதவி சொல்லுங்க. செயற்குழு உறுப்பினர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆர் சுப்பிரமணிய பாரதி ஆகிய நான், ரமேஷ் பிரபாகரன் ஆகிய நான், ஆர்கே கண்ணன் ஆகிய நான் சங்கத்தின் வளர்ச்சிக்கும் உறுப்பினர்களின் நலனுக்கும் விருப்பு வெறுப்பு இன்றி தன்னலம் கருதாது அயராது பாடுபடுவேன் என இதன் மூலம் உறுதி கூறி எனக்களித்த செயற்குழு உறுப்பினர் பதவியை உளமாற ஏற்றுக்கொள்கிறேன். நன்றி. எஸ். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் 2026-29 நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அவர்களை வாழ்த்த வந்திருக்கக்கூடிய மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை திரைச்சிற்பிகளே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் இணை துணை இயக்குநர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான காலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். திரையுலகிலே இருக்கக்கூடிய அத்தனை சங்கங்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக இயக்குனர் சங்கத்தின் தேர்தல் மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. உண்மையிலேயே எனக்கெல்லாம் சொல்லணும்னா இன்பம் சூழ்ந்த ஒரு சூழ்நிலையில் தான் பூரித்து புலகாமிந்து அடைகிறேன். இந்த மாதிரி ஒரு நிர்வாகம் அத்தனை திரைத்துறை சார்ந்த சங்கங்களிலும் நடக்க வேண்டும். நடந்தால் மிக சிறப்பாக இருக்கும், மிக சிறப்பாக இருக்கும். செல்லுமணியை திரையிலிருந்து எந்த சூழ்நிலையிலையும் நான் பிரித்து பார்ப்பதே இல்லை. அத்தனை பிரிவிலும் அவர்தான் தலைவர் என்று தான் ஏற்றுக்கொண்டிருப்பேன். உண்மையிலே சொல்லப்போனால் திரையுலகின் காவல் தெய்வம், காவலன் தம்பி ஆர்கே செல்லுமணி அவர்கள்தான். எந்த சூழ்நிலையிலும் அவர் ஒரு பொறுப்பு எடுத்துக்கொண்டால் அதில் முதல் நிலை மாணவனாக, மனிதராக முன்னிலைப்படுத்துவதில் அவருக்கு நிகரவகர்தே. போராட பிறந்தவன், போர்க்குணம் மிகுந்தவன், வாயார வாழ்த்துகிறோம். போர்க்குணம் என்பது நீங்கள் நினைக்கக்கூடிய போர்க்குணம் அல்ல.
திரையுகளின் நன்மை கருதி அதில் விடாப்பிடியாக இருந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்மையுள்ளவன் தான் தம்பி செல்வமணி அவர்கள். ஆகவே அவர் காலம் இந்த திரையுலகுக்கு பொற்காலம். திரையுலகத்தினுடைய வெண்கற்ற குடையின் கீழ் அவர் இந்த திரையுலக ஆட்சி என்றென்றும் செலுத்த வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் வெற்றி பெற்றவர்களுக்கும் வாய்ப்பை இருக்கக்கூடியவர்களுக்கும் என் அன்பான மன நிறைவை சொல்லி வாழ்க வாழ்க என்று சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தமிழ் சினிமாவில் இருக்கிற சங்கங்கள்லேயே மிகச்சிறப்பாக செயல்படக்கூடிய சங்கம்னு சொன்னால் அதில் முதல் இடம் வந்து இயக்குனர் சங்கத்துக்கு தான். அது இன்னொரு சங்கத்தின் நிர்வாகி இருந்துக்கிட்டே நான் சொல்கிறேன், இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏன்னா அதற்கான பாதையை வந்து மிக சரியாக அமைச்சு அதை கொண்டு வந்து சேர்த்தவர் வந்து நம்முடைய விக்ரமன் சார் அவர்கள். அந்த பாதையை வந்து மிக சிறப்பாக பயன்படுத்தி அதுக்கப்புறம் செல்வமணியும் உதயகுமாரும் பேரரசும் இது எல்லாருமே அனுபவமாக கொண்டு வந்துட்டாங்க. அது அவங்களால மட்டும் இல்லை, இருக்கிற உறுப்பினர்கள் உங்களுக்கும் அந்த பெருமை உண்டு. ஏன்னா அப்படி ஒரு ஒற்றுமை, இப்படி ஒரு அன்ன போஸ்ட் எலெக்ஷன். ஸோ அடுத்த எலெக்ஷன் வந்து அந்த ஈஸி கூட அன்ன போஸ்ட்டாக இருக்கணுன்றது என்னுடைய ஆசை. அது வந்து ஒரு பெரிய உதாரணமாக இருக்கும். அந்த ஒரு 4 பேர் யோசிச்சிருந்தாங்கன்னா அதுவும் நடந்திருக்காது. அதே மாதிரி வந்து இப்படி ஒரு இவ்வளவு தகுதியான திறமையான ஒரு அணி நிர்வாகத்தில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது சான்ஸே இல்லை இப்படி சொல்கிறதுக்கு. ஏன்னா இப்படி ஒரு அமைப்பு, எத்தனை திறமையானவர்கள், கௌரவமானவர்கள், அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து இவ்வளோ இப்படி ஒரு கூட்டு சேர்ந்த ஒரு அமைப்பே இருக்க முடியாது. அந்தளவுக்கு யாரும் ஒருத்தரை மிஞ்சி ஒருத்தர்ன்ற மாதிரி அத்தனை பேரும் போட்டி போட்டு கொண்டு வேலை செய்யக்கூடிய நிர்வாகிகளும் கமிட்டி உறுப்பினர்கள் இருக்கீங்க. அது அற்புதமாக இருக்குது. குறிப்பாக என் நண்பன் செல்வமணி ஒரு 40 ஆண்டு காலமாக என்னுடைய நட்பு இருந்தாலும் கூட முதல்ல அவர் டைரக்டர் ஆகும்போது செல்வமணியினுடைய பரிணாம வளர்ச்சி இப்படி வந்து நிற்கும் ஒரு இந்த சினிமாவை வந்து கையிலேருந்து நீ காக்கப் போகிறாய்ன்றது எங்களுக்கு உண்மையாக எனக்கு தோணலை. அது வந்து எவ்வளோ பாராட்டு தானு சார் சொன்ன மாதிரி அது எவ்வளோ பாராட்டினாலும் தகும். ஏன்னா இப்படி ஒரு டெடிக்கேஷன் எங்கேருந்து வந்துச்சுன்னு எங்களுக்கும் புரியல. ஏன்னா செல்வமணி எவ்வளோ ஷார்ட் டெம்பர், என்ன மூளை சூடுன்றது எங்களுக்கெல்லாம் தெரியும். அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி இத்தனாயிரம் தொழிலாளர்களுடைய பிரச்சனை, இத்தனை பிரச்சனையை கேட்டு உட்கார்ந்து பேசி பொறுமையாக அவ்வளோ பேலன்சிங்காக பேசி தயாரிப்பாளருக்கும் மன வருத்தப்படாமல் தொழிலாளருக்கும் பாதிப்பு இல்லாமல் இப்படி ஒரு செயல்படக்கூடிய மெச்சூரிட்டிக்கு செல்வமணி வந்து உண்மையாகவே ஒரு நண்பனாக எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. செல்வமணி என்னுடைய நண்பன் சொல்லிக்கிறதுல எனக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை. அவருடைய பணி வந்து அதாவது 100%, அதாவது 1% கூட சுயநலம் இல்லாத அப்பழுக்கற்ற சேவையை செல்வமணி செய்துட்ருக்காருன்னா அதில் கண்டிப்பாக அந்த வார்த்தையில் மிகையே கிடையாது. ஏன்னா மொத்த கேரியரே ஸ்பெயில் பண்ணி செல்வா கதை பண்ணுங்கள், படம் பண்ணலான்னு எத்தனை வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு உள்ளே வரவே முடியல அவரால். ஏன்னா இங்கே தான் ஃபுல்லாக 24 ஹவர்ஸ் ஆக்குப்பைடாக இருக்குது எல்லா விஷயமும். ஒரு விருந்தில் போய் வந்து சாப்பிட்ருக்கும்போது கூட சிவா அந்த பிரச்சனை அதை தான் பேசுகிறாரே தவிர அதை தாண்டி வெளியே வர்றதுக்கான மனநிலை இல்லை. ஏன்னா அது அந்த சேவை அவருக்கு ஒரு போதை மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் போதை இல்லை, சேவையும் ஒரு போதை. அந்த போதையிலிருந்து அவர் மீளவே முடியாது. அந்தளவுக்கு வந்து வாழ்க்கையை வந்து அதோட அர்ப்பணிச்சிட்டாரு. இந்த அர்ப்பணிப்புக்காக வந்து கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் பெற்றோர்களுக்கும் இந்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு ஆள் எங்களுக்கு வந்து அமைப்புகளுக்கெல்லாம் சேர்ந்து மொத்தமாக ஒரு தலைவன் இப்படி கிடைக்கிறது கண்டிப்பாக வந்து எந்த ஒரு தொழிற்சங்க வரலாற்றுலையும் இப்படி இருக்கவே இருக்காது. எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு சுயநலம் இருக்கும், முன்விரோதம் இருக்கும், கோபதாபம் இருக்கும், எதுவுமே இல்லாமல் ஏன்னா ஒரு ஞானி மாதிரி கொஞ்சம் வேலை பார்த்துட்ருக்கீங்க செல்வா. ரொம்ப நன்றி, சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி வந்து என்னுடைய நண்பன் உதயகுமார், நாங்கள் வந்து இந்த சினிமாவில் ஓல்டஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்னால் நாங்கள் 2 பேர் தான் சொல்லிக்கிறோம். 44-45 வருஷம் ஆச்சு. அவர் இன்ஸ்டியூட் முடித்து வெளியே வரும்போது ஒரு படத்தில் அவர் கோ டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், அப்படி துவங்கிய நட்பு இன்றைக்கு வந்து இன்றும் நாங்கள் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவங்களும் சரி, தம்பி பேரரசும் சரி, 2 பேரும் எல்லா சின்ன சின்ன விழாக்களையும் கலந்துக்கிட்டு நல்ல சூடாக ஏதாவது பேசி விட்டு மறுநாள் மீடியா அட்ராக்ஷனை கொண்டு வந்து அந்த சின்ன படங்களுக்கு ஒரு அட்ராக்ஷனை கொடுத்து உங்களுடைய சேவையை மிக பிரமாதமாக பண்ணிட்டுருக்கீங்க. ஒரு பொறுப்பில் இருக்கிறது முக்கியம் இல்லை, பொறுப்பில் எப்படி செயல்படுறது ரொம்ப முக்கியம். அந்த வேலையை மிகச்சிறப்பாக நீங்கள் 2 பேர் செஞ்சிட்ருக்கீங்க. மீதி எல்லா ஆஃபீஸ் பேர் வாஸ் சார், ரவிக்குமார் சார், எழில் உட்படை சரண், இப்படி எல்லாருமே வந்து இந்த அமைப்புக்கு ஒரு பெரிய கௌரவத்தை கொடுத்துட்ருக்கீங்க. அது கண்டிப்பாக வந்து இந்த சினிமா நல்லா வரணும்னா எல்லா அமைப்புகளும் உங்களைப் போல் நல்லா ஒரு தரமாகவும் ஒற்றுமையாக மாறணும். அது எல்லாருக்கும் என்னுடைய வேண்டுகோளாக வைத்து இந்த சங்கம் மிக சிறப்பாக செயல்பட்டு இந்த சினிமாவுக்கு எல்லா விதத்திலையும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இது எஸ்ஏ கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு நான் ஏற்கனவே போன பொதுக்குழுவில் சொன்னேன். நமக்கு இயக்குனர் சங்கத்துக்கும் அந்த கல்லூரிக்கும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருக்குது. அதன்படி ஒவ்வொரு ஆண்டும்
10 மாணவர்களுக்கு 10 கல்விக்கு டிகிரிக்கும் எம்பிஏ அல்லது எம்எஸ் அது முதுகலை படிப்புக்கும் 10 சீட்டு வந்து நமக்கு இலவசமாக இயக்குனர் சங்கத்துக்கு தருவதாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அது போக வேறு யாராச்சும் வேணும்னா ஒரு குறைவான மதிப்பெண் இருக்கிறவங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா 50% கட்டணத்தில் வந்து 5 மாணவிகளுக்கு நமக்கு சீட்டு வழங்குவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு புரிந்துணர்வு மட்டுமில்லை, அவர் அவர் கூட பழகும்போது 1 நாள் 2 நாள் பழகும்போதே அவர் ரொம்ப எளிமையானவர், பண்பாளர். அந்த எஸ்ஏ கல்லூரிக்கு நம்ம போய் பார்த்த உடனே நானும் செல்வமணி சார், இப்போ நம்மோட சேர்ந்து செல்வமணி சாரும் வந்து பெப்சிக்காக ஒரு 15 சீட்டு அவரும் வாங்கிட்டார். மொத்தம் இப்போ முதல்ல இயக்குனர் சங்கத்துக்கு தனியாக சீட்டு வாங்கி கொடுக்கறதுக்கு காரணமாக என்னுடைய அன்பு சகோதரர் எஸ்ஆர்எம் கல்லூரியில் அவர் முதல்வராக, நடிப்பு கல்லூரியில் முதல்வராக இருந்த அவர் தான். சாருக்கு வந்து நன்றி சார். உங்களை நாங்கள் மறக்க முடியாது. உங்கள் கல்லூரிக்கு எல்லா விதத்திலும் திரைப்பட கல்லூரி ஆரம்பிக்கிறாங்க. அந்த கல்லூரிக்கு எல்லா விதங்களிலும் திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் முன்னின்று உதவி செய்யும், உங்களோடு பயணிக்கும் என்பதை உறுதியாக சொல்கிறேன். உங்கள் கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு எங்களது இயக்குநர்களுக்கு மத்தியில் இயக்குநர்களிடம் அப்படியே அது என்ன சொல்லுவாங்க, அது ட்ரைனிங்க்கு நாங்கள் இன்டர்ன்ஷிப் நாங்கள் வழங்குவோம் என்பதை உறுதி கோருகிறேன். உங்களுடைய அந்த பரந்த உள்ளத்துக்கும் அந்த அன்புக்கும் எங்கள் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் மிகுந்த மரியாதையும் அன்பும் செலுத்திக் கொள்கிறோம். நன்றி. மேடையில் இருக்கும் பெரியோர்கள் அனைவருக்கும், இயக்குனர், துணை இயக்குனர் அனைவருக்கும் காலை வணக்கங்கள். சார், எங்கள் எஸ்ஏ குழுமத்தில் மொத்தம் 5 இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. We have engineering, we have arts, we have CBSE school, ICSE school, and a polytechnic college. And we have 11,000 students at present who are pursuing their studies. And we have 1,000 plus families, which is 1,000 plus staffs who are working for us. It's a small brief. இதில் வந்து எஸ்ஏ ஃபிலிம் அகாடமி அப்படின்னு ஒரு இன்ஸ்டியூட் வந்து இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்காக நாங்கள் வந்து ஆர்கே செல்வமணி சார் அண்ட் ஆர்வி உதயகுமார் சார் 2 பேரும் அப்ரோச் பண்ணும்போது நாங்கள் எங்கள் சார்பில் என்ன கேட்டோம், we need your expertise. We want your team, உங்களோட அசோசியேஷன் மெம்பர்ஸ் to come forward and handle class and teach our film institute. More than புக் ஸ்டாஃப், எங்களுக்கு எக்ஸ்பர்டைஸ் வந்து டீச் பண்ணால் தான் எங்களுக்கு நல்ல ஈஸியாக இருக்குன்றதுக்காக நாங்கள் அப்ரோச் பண்ணோம். சார் வந்து அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டப்போ ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் எங்கள் அசோசியேஷனில் இருக்கும் எங்களோட மெம்பர்ஸோட சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ்க்கு படிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்டார். இதை விட ஒரு தலைவர் ஆகிறதுக்கு இதை விட யோசிக்கிறதுக்கு வேறு இது என்ன சொல்கிறதுன்னு தெரில. திஸ் த பெஸ்ட் திங் விச் லீடர் கேன் டூ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் லீடர்ஷிப் சார். அண்ட் வி கமிட் தட் வீல் டெஃபினெட்லி ஒர்க் டுகெதர் பிகாஸ் வி போத் நீட் ஈச் அதர். அதே சமயத்தில் நம்ம கல்லூரியில் வி ஹேவ் க்ரீன் மேட் ஸ்டுடியோ, வி ஹேவ் கலரிங் கோட், வி ஹேவ் ரெக்கார்டிங் தேட்டர், வி ஹேவ் all 6 studios இருக்குது. உங்கள் அசோசியேஷன் மெம்பர்ஸ் யூ கேன் கம் ஹியர் அண்ட் யூஸ் இட் எனி டைம். அண்ட் வி ஹேவ் full-fledged videos what they have witnessed. சார் ஹேஸ் விட்னஸ். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது எனக்கு முதல் கூட்டம் தமிழில் பேசுறது, ப்ளஸ் உங்கள் மாதிரி ஒரு அன்பானவர்களை பார்க்குறதுக்கு இட்ஸ் a wonderful thing and thanks for inviting myself and my team, sir. And a special thanks to R.V. Udayakumar sir, R.K. Selvamani sir, Perers sir, Deena sir for coming to our institution and witness our growth. Thank you. And SA Kulumam Sarbaga, a small moment for us. Please sir. இன்னொரு முக்கியமான விஷயம்,
திரு வெங்கட்ராஜா சார் நிறுவனத்தில் சொல்லியிருக்காங்க. அவருடைய கல்லூரியில் வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான அழகான இன்டோர் ஆடிட்டோரியம் இருக்குது. அதை வந்து ஆடியோ ரிலீஸுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம இயக்குனர் சங்கத்தின் சார்பாக அல்லது பெப்சியின் சார்பாக அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடமும் அட்டகாசமாக இருக்குது, ஃபுல்லாக கவரேஜுக்குள்ள பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது நம்ம இயக்குனர் சங்க உறுப்பினர்கள் இயக்குனர்கள் எல்லாரும் அதை வந்து அற்புதமாக பயன்படுத்திக்கிறான். நம்ம ஆடியோ ரிலீஸ் அல்லது சக்ஸஸ் மீட்டு வாட் எவர் இட் இஸ், இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு அதையும் வந்து ஞாபகம் வந்தது. அவர் நிறைய சொன்னார், நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு ஞாபகம் வந்த உடனே சொல்லிடுறேன். நன்றி சார், தேங்க்யூ. தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க தேர்தலில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர், செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர்கள், துணை செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் தென்னிந்திய திரைப்பட ஒளிப்பதிவாளர் சங்கத்தின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கேமராமேன் யூனியன், டைரக்டர் யூனியனை வாழ்த்துறதும் சிறப்பு செய்கிறதுங்கிறது ஒரு ஃபார்மலான விஷயந்தான். இருந்தாலும் வந்து ஒரு 5-6 வருடமாக வந்து நான் தொழிற்சங்கத்தில் எங்கள் யூனியனில் இருக்கிறதுனால செல்லுமணி சார் கூட நான் நிறையா வந்து அவரோட தொழிற்சங்க ரீதியாக பயணப்பட வேண்டியிருக்கு. அவரை பாராட்டுறது, வாழ்த்துறதுங்கிறது வந்து சம்பிரதாயமாக தோன்றினாலும் கூட அது என்னுடைய பெருந்தன்மையோ அல்லது யாருடைய, சிவா சார் கூட ரொம்ப வாழ்த்தினார், அது அவருடைய பெருந்தன்மை இல்லை. அப்படியெல்லாம் பேச வேண்டிய சூழ்நிலைக்கு செல்லுமணி எங்களையெல்லாம் ஆளாக்கியிருக்கார். அவ்வளோ சின்சியரான ஒரு கமிட்மெண்ட்டை வந்து ஒரு மனுஷன் வச்சுக்கிறதுங்கிறது, சிவா சார் எப்போவுமே ரொம்ப காமெடியாக பேசுகிற மாதிரி ரொம்ப பாயிண்ட் அவுட் பண்ணுவார். இன்றைக்கி சூப்பராக சொன்னீங்க சார், உண்மைதான். ஒருத்தர் டெடிகேட்டிவாக இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, என்ன காரணத்தினால ஒரு மனுஷன் தன்னை இவ்வளோ தூரம் ஐக்கியப்படுத்திக்கிறாரு அப்படின்னா, ஏதோ ஒரு நோக்கம் அவருக்குள்ளார ஒரு சோல்ஃபுல்லான ஒரு குறிக்கோள் இருக்குது. சரி, நம்ம இத்தனை வருஷம் சினிமாவில் இருந்தோம், ஒரு டைரக்டர் ஆனோம், ஓகே ரைட்டு, ஒரு ஹீரோயினை காதல் பண்ணி கல்யாணம் பண்ணோம், அப்பா ஆகிட்டோம், அதெல்லாம் சரி. அப்புறம் அடுத்து என்னடா, என்ன உண்மை தானே, ஹீரோயினை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணார் இல்லையா சார்? அவர் பண்ணார், அடுத்த தலைமுறைக்கு அது ஒரு உதாரணமாக இருக்கட்டும் சார். வர்ற நம்ம அது ஒரு டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறது மாதிரி அது மாதிரி வரட்டுமே. என்ன இப்போ உங்களுக்கு ஒன்றும் பொறாமல் இல்லையே? நீங்கள் டைரக்டர் ஆக முன்னாடியே கல்யாணம் பண்ணிட்டீங்க. கம்பத்துக்கு வர்றாரு, இங்கேருந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து கம்பத்துக்கு வர்றாரு. பண்ணபுரத்தில் இளையராஜா சார் பிறந்த ஊர் தான் அவங்க திருமதி பிறந்த ஊர். பாருங்கள் எங்கே ஆரம்பித்து எங்கே போகுது வண்டி. என்ன மூலச்சூடு கோபம்னா வந்து சத்யராஜ் சாரை வச்சு ஒரு படம் ஷூட்டிங், டைரக்டருக்கும் செல்லுமணி சாருக்கும் ஹீரோவுக்கும் ஒத்து போகல, படம் கேன்சல். மம்முட்டி சாரோட ஒரு படம் வருது, அருணாச்சலம் ஸ்டுடியோவில் நினைக்கிறேன், காலையில் மதியானம் 2 மணி கால்சிட்டு, அதோட சண்டை கேன்சல். என்ன காரணம் அப்படின்னா, திமிரில் நான் நினைக்கிறது ஒரு விஷயம் வரணும், அதுக்கு நீ எந்த ஹீரோ வேணாலும் நான் எடுக்கிற ஷாட்டை எடுப்பேன், இல்லைன்னா போயிட்டார். அவ்வளவு தூரம் இருந்த ஒருத்தர் இங்கே 23 யூனியனில் ராத்திரியில் எப்படி தூங்குறாருன்னே தெரியல. ஏன்னா காலையில் எந்திரிச்சு ஃபோன் வரலைன்னா தான் ஆச்சரியம் வந்துடும். எந்த ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் டைரெக்டாக அட்டன் பண்ணும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை. அதில் சம்பத்துன்னு ஒருத்தர் இருக்கார் எங்களுக்கு, காலையில் ராத்திரி தூங்கும்போதே செல்வமணி அப்படின்னு தான் தூங்குவார், எந்திரிக்கும் போது செல்வமணி தான் எந்திரிப்பார். அப்படி தானே சம்பத்து இல்லையா? பாஸ்கர் வரலையா? அதே மாதிரி சாமிநாத் சாருக்கு தொந்தி வந்து 48 இருந்துச்சு, பொதுச் செயலாளராகி 42 அடுத்ததில் அது 38,000. ஏன்னா இது எதுவும் பெரிய பூதகரமான பிரச்சனையெல்லாம் இல்லை, சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படியெல்லாம் போயிட்டு இருக்கு. இன்னொரு வேண்டுகோள் வந்து, நான் ஒரு சக கேமராமேனாக மாத்திரம் இல்லாமல் டைரக்டர்கள் யூனியனில் எல்லோரும் வைக்கிறது என்னென்னா, இறந்து போனால் ஒருத்தருக்கும் ஒன்றும் இல்லாமல் இருக்குது, இயக்குனர் சங்கத்தில் தான் இருக்குது. அப்படி எல்லா யூனியன்லேயும் ஏதோ ஒரு வகையில் உதவி பண்ணப்படுது. இதை நீங்கள் மேலே வருத்தப்பட்டுக்கிடக்கூடாது. தினசரி ஊழியர்கள் தங்களது சங்கத்தின் மீது வச்சிருக்கிற விசுவாசமும் பண்பும் அதுக்கு மேலே அவங்க வச்சிருக்கிற அக்கறையும் சீஃப் டெக்னீஷியன் லெவலில் இருக்கவங்க ரொம்ப அசால்ட்டாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்றைய பொருளாதார சூழலில், வாழ்க்கை சூழலில் இந்த சங்கம் மிக 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 சப்போர்ட் பண்ணலைன்னா அனாதைகளாக போக வேண்டிய சூழ்நிலை வரும். எனவே இங்கே வெற்றி பெற்ற பல இயக்குநர்கள் இந்த சங்கத்தின் உறுப்பினராகவே இல்லை என்பது ரொம்ப வருந்தத்தக்க செய்தி. நான் ஒரு இடத்துல போய் பேசும்போது, ஆமாம் சார் நாங்கள் சேரலை, ஏயா சேரலைன்னா அதுக்கு காரணம் சொல்ல தெரியல. செயற்குழு இந்த நம்பியை விட்டிங்கன்னா போய் நொங்கு எடுத்துருவான், அவர் ஒரு ஆளை ஒப்படைச்சிட்டிங்கன்னா போதும், போய் எலி தோட்டுக்குள்ளே போனால் கூட அதை எப்படியாவது பிடிச்சி கொண்டு வந்து சேர்த்துருவான். அதை கொண்டு வந்து சேர்ந்து வணிக ரீதியாக வெற்றி பெற்ற இயக்குநர்கள் தங்களுக்கு பின்னாடி வர்ற அந்த சங்கத்து உறுப்பினர்களுக்கு மரணம் அடைந்தாலோ ஏதாவது ஒரு வகையில் அந்த குடும்பத்துக்கு உதவி பண்ணுற மாதிரியான ஒரு ஃபண்டை நீங்கள் ரைஸ் பண்ணணும். அதுதான் முக்கியமான வேலையாக நாங்கள் வைக்கிறோம். அதை நாங்கள் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கேமராமேன் யூனியனில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒருத்தர் உயிரோடு இருக்கும்போதே 1.5 லட்ச ரூபா, 75 வயசு ஆயிடுச்சுன்னா 1.5 லட்ச ரூபா கொடுத்துட்றோம். 50,000 அவரோட ஈமச் சடங்குன்னு வச்சுருக்கோம். இப்படி நாங்கள் ஒரு வேலையை பண்ணியிருக்கோம். நம்ம தயாரிப்பு உதவியாளர் சங்கம் மாதிரி 8 லட்சம் 10 லட்சம்லாம் கொடுக்குறதுக்கு நம்ம பத்தாது. அது அவங்க
600 1000 ரூபாய்க்கு ஆரம்பிச்சதுலேருந்து முன்னாடி 82 83 ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ஸ் யாராவது இறந்துட்டாங்கன்னா ஏவிஎம்ல எடிட்டிங்கில் ஒர்க் பண்ணுவாங்க. எவ்வளோடா காசு வச்சுருக்க, நீ எவ்வளோ காசு வச்சுருக்க, நீ எவ்வளோ காசு வச்சுருக்க, காக்கா கூடி கரைந்து கூட்டத்துக்கு கூப்பிடுற மாதிரி அந்த தினசரி ஊழியர்கள் தங்களுடைய சக தோழன் இறந்துட்டான்னா அந்த ஈமச்சடங்கு காசு இருக்காதுன்னு தெரிஞ்சு உடனே அவங்க வந்து காசு சேர்ப்பாங்க. அதனால இன்றைக்கி அவங்க 8 லட்சம் 10 லட்சம் ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறாங்க. சினிமாங்கிற நிரந்தரமற்ற ஒரு தொழிலில் வரணும்னா நம்ம வந்து இயக்குநர் சங்கம் அவசியமாக அதை மனதில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்ட நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். புதிதாக பொறுப்பேற்ற அனைவருக்கும் சம்மேளனத்தின் சார்பாக வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இது மாதிரி நிகழ்ச்சியில் வந்து ஃபஸ்ட்டு சீஃப் கெஸ்ட்டு நம்ம வந்து கூப்பிடுறோம், அவங்கள தான் பேச விடணும். ஏன்னா எங்கள் 23 சங்க நிர்வாகிகள் வந்திருக்காங்க. நாம் வந்து இந்த சங்கத்துக்கு ரத்த உறவு, நம்ம கடைசி வரைக்கும் இருக்கணும், அதுதான் முறை. கெஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு மரியாதை கொடுத்து அதெல்லாம் நடத்தி முடிச்ச பிறகு தான் இருக்கணும். அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டோம், முன்னாடி போகணும் அப்படி இப்படின்றதெல்லாம் யாரும் நினச்சிக்காதீங்க. இது நம்ம சொந்த விழா, நம்ம கடைசி வரைக்கும் இருந்த ஒரு கல்யாணத்தில் எல்லாம் அப்படி தான் இருக்காங்க. ரத்த சொந்தம்லாம் கடைசி வரைக்கும் இருக்கிறாங்க. கெஸ்ட்டுங்க வந்து பார்த்துட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி தான் நம்ம. அதனால் யாரும் தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க. ஸோ இது ரங்கநாதன் சொல்லும்போது இது பதவியேற்பு விழா மட்டும் அல்ல, பொதுக்குழு அப்படின்னு சொன்னார். அதனால் எங்கள் சம்மேளனத்துக்கு இருக்கிற ஒரு சின்ன 2 பிரச்சனை மட்டும் நான் ரிக்வஸ்ட்டாக வைக்கிறேன். ஏன்னா நீங்கள் பொதுக்குழுன்னு சொன்னதுனால தான் இதை நான் சொல்லலான்னு நினைக்கிறேன். தயவுசெய்து இயக்குனர் சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் இல்லை, உறுப்பினர் அனைவருக்கும், துணை இணை இயக்குனர் அனைவர்களுக்கும் தயவு செய்து படப்பிடிப்பில் வந்து பேக்கப் டைம் வந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் தான். தயவு செஞ்சு மன்றாடி கேட்டுக்கிறேன், இதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வந்து மென்டலாக 6:30 ஃபிக்ஸ் ஆகிட்டீங்க. தயவு செஞ்சு அது இல்லை, 6 மணி தான். அந்த அரை மணி நேரன்றது வந்து ஏதோ அன்றைக்கி அந்த லொக்கேஷன் முடியுது, அடுத்த நாள் வேறு லொக்கேஷன் போது அதை பயன்படுத்தலாம், தப்பு இல்லை. இல்லை இந்த சீனில் இன்னும் 2 ஷாட் தான் இருக்குது, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு லேட் ஆகும், அதுக்காக முன்னாடி இதை நம்ம முடிச்சுட்டு போனால் நல்லா இருக்கும் போது பண்ணுங்கள். தயவு செஞ்சு எங்கள் தொழிலாளர் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. ஆனால் 6:30 மணி வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு 6:40 6:45 போது தொழிலாளர்களுக்கும் மேனேஜருக்கும் இயக்குநர்களுக்கும் ஒரு தேவையில்லாமல் ஒரு சர்ச்சை எங்கே வருது, ஒரு மனக்கசப்பு வருது, ஒரு பேட்டா அதிகாரம் புரிடுதலுக்கு சமாதானம் சொல்ல வேண்டிய இது வருது. இதெல்லாத்துக்கும் கொஞ்சம் தயவு செஞ்சு நீங்கள் நினச்சா தவிர்க்கலாம். அது என்னுடைய தாழ்மையான ரிக்வஸ்ட்டாக வைக்கிறேன். தயவு செஞ்சு இதை வந்து நீங்கள் பண்ணி கொடுங்க. இதுதான் இது மெயினாக நான் சொல்லணும்னு நினச்சேன். அதனால தான் இதை வந்து இந்த நேரத்தில் இந்த மேதையை எனக்கு ஒரு இதாக பயன்படுத்திட்டேன். செல்வமணி சார் கோச்சிக்கக்கூடாது, ஏன்னா நான் அதை உங்களுக்கு உங்கள் அனுமதி இல்லாமல் தான் இதை நான் பேசிட்டேன். மற்றபடி இளவரசர் சார் பேசிட்டார், அந்த ரிட்டைர்மெண்ட்டு அந்த டெத் அதெல்லாம் அவர் பேசிட்டார். கட்டாயம் அதை நான் சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா 22 சங்கத்திலையும் இருக்குது அந்த முறை. இப்போ அட்லீஸ்ட் எங்கள் மேனேஜரோடையிலே 5 லட்சம் கொடுக்குறோம். நாங்கள் ஒருத்தர் மரணம் அடைஞ்சாரோ இல்லை ரிட்டைர்மெண்ட் ஆனாலும் 5 லட்சம் கொடுக்குறோம். 20 வருஷம் சர்வீஸாக ரிட்டைர்மெண்ட். அது மாதிரி இயக்குனர் சங்கம் பெரிய சங்கம், தயவு செஞ்சு அதை நீங்கள், ஆனால் உறுப்பினர் அதிகம், அது கொஞ்சம் நிறைவேற்றுறது கடிதம் தான், இருந்தாலும் நீங்கள் நினச்சா நடத்தலாம். அந்த இது உங்களுக்கு இருக்கிறதுனால சொல்கிறேன். தயவு செஞ்சு அதை நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் என்பது தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெப்சி செயலாளர் திரு சாமிநாதன் அவர்களுக்கு நன்றி. நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். நம்ம இளவரசர் சார் சொன்னதும் நீங்கள் சொன்னதும் நாங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இறந்தவர்களுக்கு 50,000 ரூபாய் நாங்கள் யாருக்கிட்டேயுமே காசு வாங்காமல் எங்கள் நிதியிலிருந்து மட்டுமே நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது நாங்கள் 50,000 ரூபாய் நிதியை அறிவித்த உடனேயே கொரோனா வந்துருச்சு. கொரோனா வந்த உடனே கிட்டத்தட்ட ஒரு 45-50 பேர் இறந்துட்டாங்க. அந்த சமயத்தில் தான் எங்களுக்கு சிரமம் வந்தது. அதுக்காக நம்ம அதிகமாகவும் ஆசைப்படுறதில்ல, அதிகமாகவும் நம்ம நாளைக்கு கொடுக்க முடியாது. பட் எல்லாருக்கிட்டையும் நம்ம போய் ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து இவ்வளோ கொடுங்க அங்கே கட்டாயப்படுத்துறதில்ல. அப்படி கட்டாயப்படுத்தி வாங்கக்கூடிய சூழ்நிலை யாருக்கும் இருக்கக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய எண்ணம். அதே மாதிரி அவங்களுக்கு நம்ம சங்க உறுப்பினர்களுக்கு என்ன பெஸ்ட்டு பெனிஃபிட் வந்து சேரணுமோ அதுக்கு உண்டான விஷயங்களை நாங்கள் செய்கிறோம். இதுக்கு மீறி வந்து இன்னொன்று சொன்னீங்க நீங்கள், பெப்சிக்கு வந்து எங்களை கொஞ்சம் நல்லா கன்சிடர் பண்ணணும்.
நிறைய சமயத்தில் வந்து பெப்சி இயக்குனர் சங்கத்தில் நிறைய உறுப்பினர்கள் அங்கே வேலை செய்யலை. அது நாங்கள் இயக்குனர் சங்க தலைவரையே உங்களுக்கு 10 வருஷமாக கொடுத்துருக்குறோம். அந்த ஆள் வந்து ஹெல்த்து சரியில்லாமல் போகிற லெவலுக்கு நீங்கள் வந்து வேலை வாங்குறீங்க. அவர் தூங்க விட மாட்டேன்றீங்க. ஒரு சங்கம் மாற்றி ஒரு சங்கம் போட்டு டார்ச்சர் பண்ணி எங்கள் இயக்குனர் சங்கத்தை பற்றி இயக்குனர் சங்க தலைவராக இன்றைக்கி பொறுப்பேற்றிருக்கிற அவர் வந்து திங்க் பண்ண விடாமல் பண்ணுறீங்க. அதனால் ஒட்டுமொத்த பெப்சியும் சேர்ந்து ஒரு ஃபண்டை கலெக்ட் பண்ணி வருஷம் நம்ம இயக்குனர் சங்கத்துக்கு கொடுக்கணுன்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது எப்பயுமே உதயகுமார் சார் அப்படி தான். ஒரு மீட்டிங் வந்தால் கூட எங்களுக்கு முன்னுரிமைன்னு போகிறாரு, அதை நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். அதுலேருந்து நாங்கள் எந்த குறையும் உங்களுக்கு வைக்கல. ஏன்னா உண்மையும் அதுதான். அதனால் அப்படி தான் பண்ணுறோம். அடுத்து இப்போ சார், இப்போ நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன், நமது சம்மேளன எலெக்ஷனில் வந்து செல்வமணி சார் ஒரு அணியாகவும் எங்கள் தலைமையில் ஒரு அணியாகவும் தான் நின்றோம். உங்களுக்கு தெரியும் அது. அந்த டைமில் வந்து செல்வமணி சாரை பற்றி எனக்கு தெரியாது, என்னை பற்றி செல்வமணி சாருக்கும் தெரியாது. என்னுடைய கேரக்டர் என்னன்னு அவருக்கு தெரியாது, அவருடைய கேரக்டர் எனக்கு தெரியாது. எங்களுக்கு பழக்க வழக்கம் இல்லை. ஆனால் அவர் தலைவராக வந்து, அப்போ நான் பொருளாளர் தான், வந்து ஒரே மாதத்தில் எங்களுக்குள்ளே கரெக்டாக ஒருங்கிணைஞ்சு போகிற அளவுக்கு அவருடைய இது எனக்கு புரிஞ்சுது, என்னுடைய அவருக்கு புரிஞ்சு தான் இந்த 10 வருட காலமாக பெப்சி நல்லபடியாக நடத்திட்டு இருக்கோம். ஏன்னா அவர் நீங்கள் வந்து அவரை இழுத்துட்டீங்க போனீங்க, இல்லை, அதெல்லாம் இல்லை. அவர் வந்து இயக்குனர் சங்கத்துக்கான வேலையை எங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமல் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அதுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறாரு. பெப்சிக்கு 2வது தான். இப்போ வேணா பெப்சிக்கு கொஞ்சம் முன்னுரிமை இருக்கலாம். ஏன்னா நீங்கள் ஆர் உதயகுமார் சார் வந்த பிறகு வேணா இருக்கலாம். அதனால் அப்படியெல்லாம் இல்லை சார். இதுக்கு முன்னாடி நான் வந்து சார் விக்ரமன் சாருக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா அவர் உங்கள் சங்கத்தை வளர்த்ததில் மெயின் அவர் ஒன்று. அவர் சொன்னபடி தான் இருப்பார். நல்லதோ கெட்டதோ ஒரு வாக்குறுதி கொடுத்தா அதுபடி தான் நிற்பார். அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா எலெக்ஷன் அப்போ கூட செல்வமணி சாருக்கு கூட, செல்வமணி நான் அவருக்கு வாக்குரிமை கொடுத்துட்டேன், நான் உங்களுக்கு ஓட்டு போடுவோட்டேன்னு சொன்ன ஒரே ஒரு தலைவர் அவர். அப்போ உண்மையிலே அதெல்லாம் பாராட்டக்கூடியது. ஒரு வாக்கு கொடுத்தா அதை நிறைவேற்றுற மாதிரி இருந்தார். அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் நான் செல்வமணி சாரை பற்றி நான் எந்த மேடையிலும் இந்த 10 வருஷத்தில் நான் புகழ்ந்து பேசலை. நிச்சயமாக நான் புகழ்ந்தே பேசலை. ஏன்னா அது எல்லாமே இருக்க, புகழ்ந்து பேசுகிற அளவுக்கு இல்லை. எல்லாமே செய்கிறாரு, எல்லாமே நல்லபடியாக நடத்துகிறாரு. பெப்சி தொழிலாளருக்கும் நல்லா செய்கிறாரு, யூனியனுக்கும் நல்லா செய்கிறாரு. அதனால் அவரை புகழ்ந்து பேச வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாருக்கும் தெரியும். அது இப்போ நான் சொல்லி பிரயோஜனம் இல்லை. எல்லாருக்குமே அவரை பற்றி தெரிஞ்சிருக்கிறதுனால சொல்ல வேண்டிய கடமை இல்லை. இருந்தாலும் சார், நான் வந்து எதுக்கு சொன்ன உறுப்பினருக்குன்னு சொன்னால், உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 3500 பேர் பக்கம் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எந்த யூனியன்லையும் அவ்வளோ உறுப்பினர்கள் இல்லை. உங்கள் கையில் சிலது 3500 பேருக்கு செய்ய முடியாததான், அது தெரியுது. இருந்தாலும் பேசிக்கை இப்போ 50,000 சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். அது அடுத்த ஆண்டோ அதுக்கு அடுத்த ஆண்டோ 1 லட்சமாக பண்ணி, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக எல்லாரும் அப்படி தான் வந்தோம். அது மாதிரி நீங்களும் வரணும், உறுப்பினருக்கு நன்மை செய்யணுன்றதுக்காக தான் இதை சொன்னேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தோடைய 2026-29ஆம் ஆண்டிற்கான தேர்தலில் வெற்றி பெற்ற மரியாதைக்குரிய தலைவர் ஆர்.கே. செல்வமணி சார் அவர்களுக்கும் மற்றும் உதயகுமார் சார் அவர்களுக்கும், பொருளாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பேரரசர் அவர்களுக்கும் மற்றும் துணைத் தலைவர், துணை செயலாளர் மற்றும் செயற்குழு உறுப்பினர் அனைவருக்கும் சம்மேளனத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ சாமிநாதன் சார், இளவரசர் சார் நிறையா பேசிட்டாங்க. தேட்டரை வேறு டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க. அதனால் எப்பயுமே உரையை நான் கொஞ்சம் கம்மியாக தான் சொல்லுவேன். என்னென்னா, இது வந்து விக்ரமன் சாரை தான் நாங்கள் சொல்லணும். எல்லோரும் சொன்னாங்க இந்த சங்கங்கள் வந்து எப்படி இருக்கணும்னு. அது சூசகமாக சொல்லிட்டு போனார். சிவானே சொன்னார், திரைப்படத்துறை இருக்க எல்லா சங்கங்களும் இந்த மாதிரி எலெக்ஷன் நடக்கணும், அது திரைப்படத்துறைக்கு ரொம்ப வளர்ச்சியாக இருக்கும்னு சொன்னாங்க. அண்ணன் எந்த நோக்கத்தில் சொன்னார்னு எனக்கு நல்லா புரியுது. கண்டிப்பாக அதே நோக்கம் தான் எங்களுக்கு. என்ன, திரைப்படத்துறை இருக்க எல்லா சங்கங்களும் நல்லா இருந்தால் தான் தொழிலாளர் சங்கங்கள் சம்மேளனமும் நல்லாயிருக்கும். இதில் எந்த மாற்று கருத்து இல்லை. என்ன ஒன்றா, நாங்கள் செல்வமணி சார்கிட்ட கற்றுக்கிட்டது என்னென்னா, நான் 8வது வரைக்கும் தான் நான் பள்ளிக்கூடத்தில் படித்தேன். ஆனால் சார்கிட்ட ஒரு 10 வருஷம் பெப்சியில் படிச்சிருக்கேன். நான் படித்தது 8வது வரைக்கும். ஆனால் சார்கிட்ட வந்து ஒரு 10 வருஷம் நான் வந்து துணை செயலாளராக இருந்து, துணைத் தலைவராக இருந்து, இப்போ ஒரு பொருளாளர் ஆகும்போது நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம். ஏன்னா சாரோடைய பொறுமை, அவருடைய ஸ்டேட்டஸுக்கு, அவருடைய வளர்ச்சிக்கு, அவருடைய ஆளுமைக்கு, அவர் நடந்துக்கிற விதங்களை பார்த்து நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு எங்களுடைய சூழ்நிலையை மாற்றிக்கிட்டு, சரி சினிமாவில் இப்படித்தே இருக்கணும், டைரக்டர், கேமராமேனு, ஆர்ட் டைரக்டர், இந்த மாதிரி பெரிய சங்கங்கள்லாம் எவ்வளோ அனுசரித்து போகிறான்னு பார்த்தோம். ஆனால் அவர் வந்து மகளிர் சங்கத்திலேருந்து ஆரம்பித்து, ப்ரொடக்ஷன்லேருந்து, டிரைவர்லேருந்து, ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிருவார். யார் பேசினாலும் 1 மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்கார். எங்களாலேயே முடியாமல், நானும் பல தடவை எந்திரிச்செல்லாம் போயிருக்கேன், என்னாலேயே முடியாது.
ஆனால் சார் அதை பொறுமையாக உட்காந்து கேட்டுகிட்டே இருப்பார். இல்லை சார் ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிறாங்க, சரி விட செந்தில் நம்ம இருக்க காலத்தில் பெப்சி ஒற்றுமையாக இருக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்குன்னு நினச்சேன் அப்படின்னாரு. அதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். சாமிநாசர் சொன்ன மாதிரி வரும்போது எதிரும் புதிருமாக இருந்தோம், ஆனால் அவர்கிட்ட கற்றுக்கிட்டக்கப்புறம் இந்த மாதிரியும் ஒரு சூழல் இருந்து இப்படி ஒரு டைரக்டர் வந்து ஒரு சம்மேளனத்துக்கு வந்து இதெல்லாம் இருந்து நம்ம சம்மேளனத்தை காப்பாற்றக்கூடிய 23 தொழிலாளிகளை காப்பாற்றுறதுக்கு உண்டான ஒரு அரவணைப்பாக உங்கள் டைரக்டர் சோனி இருக்குது சார். அதை நாங்கள் என்றைக்கும் மறக்க மாட்டோம். ஒரு கேமராமேன் யூனியன் இருக்குது, எழுத்தாளர் சங்கம், அந்த மாதிரி பெரிய பெரிய அமைப்பெல்லாம் வந்து இன்றைக்கி சம்மேளனம் வேணும், சம்மேளனத்தோடு இணைஞ்சு செயல்படுறது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது சார். உங்களுடைய ஒத்துழைப்பும் சம்மேளனத்துக்கு என்று வேணும், சம்மேளனமும் கண்டிப்பாக உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் சார். ரொம்ப நன்றி. தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவிற்கு வருகை தந்து அமர்ந்திருக்கிற மேடையில் அமர்ந்திருக்கிற இயக்குனர் திலகங்களே, உறுப்பினர்களே, மீடியா நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். 2 நாட்களுக்கு முன்புதான் அருமை சகோதரர் ஆர்.கே. செல்வமணி அவர்கள் என்னிடத்திலே தொலைபேசியிலே பேசி என்னை இந்த விழாவுக்கு அழைத்தார்கள். நிறைய விழாக்கள் இன்றைய தினமே நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. பட் அவர் கேட்டவுடனே நான் வந்தாக வேண்டும், ஏனென்றால் எங்களுக்குள் அப்படிப்பட்ட ஒரு நட்பு நீண்ட நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் அவருக்கு என்னால் நோ சொல்ல முடியவில்லை. இன்று உங்களிடத்திலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். இயக்குனர் சங்கத்தினுடைய தலைவராக ஆர்.கே. செல்வமணி அவர்களும், செயலாளராக ஆர்.வி. உதயகுமார் அவர்களும், பொருளாளராக பேரரசு அவர்களும், மற்ற அனைத்து நிர்வாகிகளும் இன்றைய தினம் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். இந்த விழாவிலே நான் கலந்து கொண்டமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை அழைத்தமைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் வீட்டிருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 50 பேரில் 40 பேர் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். எல்லார் பேரையும் சொல்லிட்டு இருந்தாக்கா 12 மணிக்கு ஷோ இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நான் இந்த மேடைக்கு புதுதல்ல, நிறைய தடவை வந்து பேசியிருக்கிறேன். பெப்சியில் ஆர்.கே. செல்வமணி சார் தலைவராக இருக்கும்போது இருந்துகிட்டு இருக்காரு. எவ்வளோவெல்லாம் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அந்த பதவியில் இருந்துகிட்டு இருக்கிறாருன்றது உங்களுக்கெல்லாம் தெரியுமோ தெரியாது, ஆனால் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா நான் நிறைய பிரச்சனைகளுக்கு அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். எல்லாத்துக்கும் ரொம்ப பொறுமையாக, ரொம்ப அழகாக, நிதானமாக எப்படி செய்யணுமோ அதை அப்படி கரெக்டாக பண்ணிவிட்டு அந்த பதவிக்கு உண்டான அனைத்து தகுதியிலும் பெற்ற ஒரே தலைவர் ஆர்.கே. செல்வமணி அவர்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அவர் இன்றைக்கி பெப்சியுடைய தலைவராக இருக்கின்ற காரணத்தினால் பெப்சியும் நன்றாக இயங்கி கொண்டிருக்கிறது. பெப்சியை கண்டால் அனைவருக்கும் ஒரு பயமும் இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைய தினம் அவர் இயக்குனர் சங்கம் தான் அவருடைய தாய் சங்கம். அதனால் அதுலேயே அவர் இப்போது தலைவராக இருக்கிறாரு. அவருக்குடன் இருக்கும் ஆர்.வி. உதயகுமார் அவர்களும் பேரரசு அவர்களும் ஒற்றுமையாக இருந்து இந்த சங்கத்தை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய உதவி என்றென்றும் பெப்சிக்கும் இயக்குனர் சங்கத்துக்கும் இருக்கும் என்பதை தெரிவிக்க மட்டுமே நான் இங்கே வருகை தந்தேன். அதை தெரிவித்து கொண்டேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். ஏன்னா வந்து கணேஷ் சார் வந்து நம்ம திரைத்துறைக்கு ஒரு கர்ணன் மாதிரியே வந்து ஒரு 3 கர்ணன் இருக்காங்க. அதில் ஒரு கர்ணன் வந்து நம்ம ஐஸ்வர்ய கணேஷ் சார் வந்து என்ன நம்ம வந்து ஒரு கட்டத்தில் எஸ்ஆர்எம் நமக்கு பெரிய ஹெல்ப் பண்ணிட்டே இருந்தாங்க. நிர்வாகம் மாறின பிறகு சின்ன சின்ன தடங்கள் வரும்போது அடுத்த நமக்கு மெடிக்கல் தான் வந்து நமக்கு மிகப்பெரிய கஷ்டமாக இருந்தது. ஒரு நாள் போயிட்டு வந்து சார் இது மாதிரி எங்களுக்கு மெடிக்கல் ஹெல்ப் வேணும்னு எல்லாருக்கும் டைரக்டர்ஸ் யூனியன் மட்டும் இல்லாமல் நம்ம 25,000 தொழிலாளருக்குமே வந்து ஃப்ரீ ஆஃப் மெடிக்கல் காஸ்ட்டோட வந்து மெடிக்கல் உதவி பண்ணுறோன்னு சொன்னார். அதை இப்போ நடத்திக்கிட்டு இருக்காரு. பல பேருக்கு தெரியாது, அது கொஞ்சம் தூரம் இருக்கிறதால சரியாக தெரியாது. அதனால் வந்து அந்த மிகச்சிறப்பான 6 மெம்பர் நம்ம மெம்பர் போனாங்க. அவங்க உயிரை காப்பாற்றுறதே கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அங்கே போகும்போது இமீடியட் அவங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி அவங்க உயிரை காப்பாற்றி இன்றைக்கி உயிரோடு இருக்காங்கன்னா அதுக்கு வந்து ஐஸ்வர்ய கணேஷ் அவங்களுக்கு சார் தான் காரணம். அதுக்கு இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன்.
அது மட்டும் இல்லாமல் வந்து முதல்ல ஒரு நமக்கு 25 சீட்டு கொடுக்குறோன்னு சொன்னாங்க. சரி, அது கொடுத்த பிறகு என்னென்னா மறுபடியும் பார்த்தா 1 2 எக்ஸ்ட்ரா வந்துகிட்டே இருக்கும். 25 30 ஆச்சு, 30 35 ஆச்சு. அங்கே ஒரு அம்மா இருக்காங்க சுருத்தி, அவங்க என்ன பண்ணுவோம், சார் 25 தான் சார் சொல்லியிருக்காரு. உடனே நான் சாருக்கு ஃபோன் பண்ணால் 25, அடுத்த வருஷம் 30 ஆச்சு, போன வருஷம் 35 ஆச்சு. அப்புறம் வந்து அந்த அம்மா வந்து சார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. சார் நாங்களாம் காலேஜ் நடத்தணும் சார், நீங்கள் பாட்டு நேரடியாக சார்கிட்ட போயிடுறீங்க அது அப்படின்னு. அதனால் எவ்வளோ நம்ம கேட்டு நோ சொன்னதே இல்லை. அதெல்லாம் இன்றைக்கி ஒரு உதவி கேட்கலான்னு தான் அவரை வந்து இந்த மேடைக்கு வர வச்சாங்க. இப்போ சாமிநாதெல்லாம் சொன்னாங்க இல்லையா, எங்கள் 3000 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதில் வந்து 60 வயசு ஆனவங்களுக்கு மேலே ஒரு 50 பேருக்கு மாதம் ஒரு உதவித்தொகை வழங்கணுங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள். அதை வந்து இந்த மேடையில் உங்களுக்கு நாங்கள் ஒரு வேண்டுகோளாக வைக்க கடமைப்பட்டிருக்கோம். நன்றி. நடிகர் சங்கத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக 500 பேருக்கு கொடுத்துட்ருக்கேன். டான்சர்ஸ் யூனியனுக்கும் ஒரு 75 பேருக்கு கொடுத்துட்ருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இயக்குனர் சங்கத்திலையும் கேட்டுட்டாங்க, நிச்சயமாக நான் தந்துடுறேன். அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஸ்ரீ ரங்கநாதன் அவர்களின் கட்டளைப்படி சில வார்த்தைகள் மட்டும் சொல்லுகிறேன். ஆர்கே செல்வமணி அவரை பற்றியோ, ஆர்வி உதயகுமார்களை பற்றியோ, போர் முரசு பேரரசு அவர்களை பற்றியோ, நான் மற்ற வெற்றியாளர்களை பற்றியோ நான் வாழ்த்து சொல்வது என்னையே நானே வாழ்த்துக்கிற மாதிரி. பொதுவாக அரசியல் தேர்தல் முடிஞ்சதுமே அறிக்கை விடுவாங்க ஜெயித்தவங்க, நீதி வென்றது, தர்மம் வென்றதுன்னெல்லாம் சொல்லுவாங்க. நான் அப்படி சொல்ல மாட்டேன். நேற்று நடந்த இயக்குநர்கள் சங்க தேர்தலில் உண்மை வென்றிருக்கிறது, உண்மையாக உழைப்பவர்கள் வென்றிருக்கிறார்கள். செல்வமணியை பற்றி சொன்னாங்க, எல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க அவர் நிம்மதி இல்லாமல் ஆக்கிடுறாங்க, காலையிலிருந்து இரவு வரைக்கும் ஃபோனு அப்படின்னு. அவர் அதை பற்றியெல்லாம் கவலைப்படுறவர் இல்லை. நான் நிம்மதியாக இல்லை இருந்தாலும் பரவாயில்ல, தொழிலாளர்கள் குடும்பங்கள் நிம்மதியாக இருந்தால் எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறவர் தான் செல்வமணி அவர்கள். அதுக்கு உதாரணம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே ஐஸ்வரி கணேஷ் அவர்கள்ட்ட அவரை வச்ச வேண்டுகோள். அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அரைக்கிறவன் அரைச்சா அடுப்பு சாம்பல் கூட மருந்தாயிடுமா. அதை மாதிரி அந்த பழமொழி யாருக்கு பொருந்ததோ இல்லையோ செல்வமணிக்கு பொருந்தும். அவர் நினைச்சா பாறையில் கூட பயிர் விளைவிக்க முடியும். அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்கவர். உங்களுக்கு இயக்குனர் சங்க தலைவராக வந்திருக்காரு, பெப்சி தலைவராகவும் இருக்கார். அவர் சங்கத்தில் இருக்கும் வரை தொழிலாளர்கள் மகிழ்ச்சியாக நிம்மதியாக, இயக்குனர் சங்க உறுப்பினர்கள் நலமாக பாதுகாப்பாக இருப்பார்கள் என்பது மட்டும் உறுதி. நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இங்கே இன்னைக்கு ஒரு சிறிய நோட்டீஸில் வந்த நம்முடைய சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். போட்டி இல்லாமல் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து எங்களை தேர்ந்தெடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி. போட்டியோடு வந்தால் நம்ம ஒரு போட்டி என்னை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே சொல்லுவேன் நான், நம்ம சினிமாவில் நம்ம ஒரு டைரக்டர் போட்டி போடலாம். நம்ம படம் நல்லா இருக்கா, உங்கள் படம் நல்லா இருக்கா, பெட்டராக பண்ணுறதுக்கு வேணால் போட்டி போடலாம். நமக்குள்ளே போட்டி இருக்கக்கூடாதுன்றது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒன்று தான், நம்ம தப்பு என்ன நம்ம ரைட் என்னன்னு சொல்லிவிடுவோம். ஆனால் இப்போ என்னென்னா, இப்படி நீங்கள் தேர்ந்தெடுத்ததால் இப்போ பொறுப்பு அதிகமாகிடுச்சு. ஏன்னா நீங்கள் நம்பிக்கை வச்சு தேர்ந்தெடுத்திருக்கீங்க, அப்போ பொறுப்பு அதிகமாகிடுச்சு. எப்பவுமே எங்கிட்ட செல்வமணி அவர்களும் உதயகுமார் அவர்களும் பேரரசு அவர்களுக்கும் என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி விக்ரமன் இந்தந்த இடத்துக்கு நம்ம போகிறோம், நீங்கள் வரீங்க, இப்படி நம்ம கேட்குறோம், இப்படி பண்ணுறோம் அப்படின்வாங்க. ஸோ நம்ம என்ன முடியுமோ, இப்போ 4 பேர் இருக்கோம், அதே மாதிரி ரவிக்குமார் இருக்கார். கண்டிப்பாக நாங்கள் எல்லாமே உங்களுக்கு துணையாக இருப்போம். அதுவும் இணை இயக்குனர், துணை இயக்குனருக்கு கண்டிப்பாக ஒரு நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்வோன்றதை நான் இந்த மேடையில் சொல்கிறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான்
இல்லைனா கூட யாரும் சொல்லனா கூட என்னால் முடிஞ்சது நான் செய்கிறேன், நான் வெளியே சொல்ல மாட்டேன். அதனால் உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ என்ன வேணுமோ எப்போ வேணால் நீங்கள் வரலாம் கேட்கலாம்ன்றதை நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த பொறுப்பை நம்மக்கிட்ட கொடுத்ததால் நாங்கள் நிறைய ஜாக்கிரதையாக நிறைய செய்ய வேண்டியது இருக்குது. ஸோ எல்லாருக்கும் செய்யணும்னு நினைக்கிறோம். மற்றபடி நீங்கள் எல்லாமே வந்து நிச்சயமாக எல்லா லாங்குவேஜும் பண்ணுங்க. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நான் நிறைய லாங்குவேஜ் பண்ணுங்கள். எல்லா லாங்குவேஜ்லேயும் நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக மற்ற மொழியிலையும் நீங்கள் போய் சேரணும் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து சவுத் இந்தியன் ஃபிலிம் டைரக்டர் அசோசியேஷன் அப்படின்றதுல தான் தமிழ் இயக்குனர் சங்கமும் இருக்குது. அதனால் ஹெசிடேட் பண்ணாதீங்க. நான்லாம் அப்படி பண்ணதால தான் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி எல்லாம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணேன். அப்படி தான் பண்ணுறேன். அதனால் மொழி அப்படின்றத நீங்கள் பொதுவாக சினிமாவுக்கு ஒரு தனி மொழி, அந்த மொழியில் ஒர்க் பண்ணுங்கள். நிச்சயம் உங்களுக்கு வேலை கிடைக்கும். நன்றி, வணக்கம். கடைசி விக்கெட்டுக்கு வந்திருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். அதாவது நம்ம படிக்கும்போது நமக்கு தெரியும், நம்ம கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்டோ இல்லை நாமளே கூட கண்டிப்பாக பாஸ் ஆயிடுவோம் அப்படின்னு தெரியும். அதே மாதிரி தான் இந்த அணி நிற்கும்போது பாஸ் ஆயிடுவான்னு எனக்கு நல்லா தெரியும், எல்லாருமே ஜெயிச்சிருவாங்கன்னு தெரியும். ஆனால் இப்போ டிஸ்டிங்ஷனில் பாஸ் ஆகிருக்காங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அது வந்து எல்லார் மேலேயும் வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கை. இதில் வந்து இப்போ நம்ம சில பேர் 4 பேர் தனியாக நின்றுருக்காங்க, அதை நம்ம எதிரியாக பார்க்க வேண்டாம். நம்ம வந்து டிஸ்கஷனில் இப்போ நான் டைரக்டர் என் அசிஸ்டன்ட்ஸ் ஏதாவது வந்து என்கிட்ட சண்டை போடுவாங்க, சார் இப்படி வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கலாம்பாங்க. அப்போ நமக்குள்ளே எதுவும் கோவப்படுறதில்ல, நீ வெளியில் போயான்னு சொல்கிறதில்ல, அவங்களும் நம்மளை விட்டு வெளியில் போகிறதில்ல. அதுக்கப்புறம் கூட நம்ம வந்து அந்த படத்தில் ட்ராவல் பண்ணுவோம், நம்ம ஃபுல் படத்தில் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நினச்சிக்கலாம். இனிமேல் வரக்கூடிய காலங்களுக்கு அதை கூட நம்ம தவிர்த்திடலாம். ஏன்னா நம்ம சங்கத்துக்கு தேவையில்லாத ஒரு செலவுகள் இருக்குது, அதெல்லாம் தவிர்க்கலாம். அனைவருக்கும் இந்த வாக்களித்து இந்த நம்ம மெம்பர்ஸ் அனைவரையும் தேர்ந்தெடுத்த அனைவருக்கும் எனது நன்றி. இப்போ வந்து எல்லாருமே இந்த சீனியர் மெம்பர்ஸுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் இப்போ செல்வமணி அவர்களை கேட்டுக்கிறேன், நிச்சயமாக நீங்கள் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழா மறுபடியும் நடத்தி அதில் ஒரு பெரிய ஃபண்டு கலெக்ட் பண்ணி நம்ம சங்க உறுப்பினர்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்யுங்க. நாங்கள்லாம் உறுதுணையாக இருப்போம். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ எங்கள் மருத்துவ உதவி யார்ட்டையாவது கேட்குறதா இருந்தால் கூட நான் கூப்பிடுங்க, நான் அவசியம் வரேன். எனக்கு முந்தி மாதிரி இப்போ ஹெல்த் சரியில்லை, இருந்தாலும் நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நான் வரேன். இந்த சங்கம் மேன்மேலும் வளரணும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய பதவியேற்பு விழாவுக்கு வருகை தந்துள்ள சம்மேளன நிர்வாகிகளுக்கும் இணைக்கப்பட்ட சங்கங்களோட நிர்வாகிகளுக்கும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தை சேர்ந்த அனைத்து சகோதரர்களுக்கும் விருந்தினர்களாக வந்த திரு ஐஸ்வரி கணேஷ் சார் அவர்களுக்கும் எஸ்ஏ காலேஜோட நிறுவனர் சார் கரஸ்பாண்டன்ட் திரு வெங்கடேஷ் அவர்களுக்கும் தானு சாருக்கும் அருள்பதி சாருக்கும் நம்மளுடைய தலைமை தேர்தல் அதிகாரி திரு தர்வேஷ் சாருக்கும் என்னுடைய வணக்கம். ரொம்ப சுருக்கமாக நான் சொல்கிறேன், ஏன்னா வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கமலத்தட்டு ஒரு ஆள் இங்கே வந்து நிற்பார், அதனால் சுருக்கம். எல்லாருக்கும் நன்றி. மிக சிறப்பாக நாங்கள் எங்களோட பணியை பண்ணோம். 2-3 விஷயந்தான். இந்த விஷயத்தில் வந்து நாங்கள் ஒரு 25 பேர் தான் இப்போ நம்ம வந்து மந்த்லி உதவி கொடுக்குற மாதிரி இருந்தது. அதை எப்படியாவது வந்து ஒரு 100 பேர் ஆக்கணுங்கிறது தான் என்னோடய முயற்சி. அதில் வந்து இப்போ முதல் முயற்சியாக திரு ஐஸ்வரி கணேஷ் சார் மூலம் ஒரு 50 பேருக்கு ஏற்றிட்டோம். அதனால் ஒரு 75 ஆகிடுச்சு. அதனால் இன்னும் இவருக்கு இது பண்ணிட்டோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு சாம்நாத் சார் சொன்ன ஒரு விஷயம், உண்மையிலேயே வந்து 2 விஷயம். ஒன்று வந்து இந்த 1 லட்சமாக குறைஞ்சபட்சம் ஆக்கணுங்கிற முயற்சியை நிச்சயமாக வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே அதை நிறைவேற்றத்துக்கு உண்டான உறுதியை நான் இங்கே கொடுக்குறேன். ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. நீங்கள் ஏன்னா பொறுப்பில்லாத பலன் இருக்கு இல்லையா, அது சரியாக இருக்காது. எனக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. நான் வந்து விதைக்கும் போது நான் ஊருக்கு போயிடுவேன், அறுவடை பண்ணும்போது மட்டும் வந்தால் நிலம் காஞ்சி தான் இருக்கும். அதனால் எல்லாருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இந்த 1 லட்சமாக எப்படி ஆக்க முடியும்? இப்போ நம்ம மெம்பர் ஆக்கும்போது 2 லட்சம் கேட்டால் 2 லட்சம் கொடுத்து மெம்பர் ஆனவங்க ஒரு 10% தான். 50,000 வாங்கிறதுக்குள்ளே நமக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. ஆனால் சாமிநாத் சார் சொன்னார் இல்லையா, அங்கே மெம்பர்ஷிப்க்கு ஆகிறதுக்கு நான் சாமிநாதன்கிட்ட 100 ஃபோன் பண்ணோம். ஐயோ எங்கள் ஆள் எப்படியா கொஞ்சம் மெம்பர் ஆக்கிடுங்க. இல்லை சார், நான் 5 லட்சம் ஆக்கிட்டேன் சார். 5 லட்சம் கொடுக்குறேங்க, நான் மெம்பர் ஆக்குங்கன்னா இல்லைங்க, ஒரு 41 வயசு ஆயிடுச்சு. இது மாதிரி அவ்வளோ கண்டிஷன் வச்சு தான் அவங்க மெம்பர்ஷிப் ஆக்கணும். ஆனால் நாங்கள் 2 லட்சம் எங்கள் ஃபீஸு, நீ 50,000 கட்டினா போதும் வாங்கன்னா கஷ்டம். அது கொடுத்து கூட ஆக முடியாது. ஏன்னா நம்மளுடைய வருமானம் அவ்வளோ குறைவாக இருக்குது. அதனால் வந்து ஒரு கண்டிஷன் மட்டும் என்னென்னா, நம்ம விரைவில் அதாவது வந்து 100 நாட்களுக்குள்ளே சங்க வழி சம்பளத்தை நம்ம அமுல்படுத்துகிறோம். எல்லா உறுப்பினர்களுக்கும் சங்க வழி சம்பளம் தான் வந்து இயக்குநர்கள் தவிர உறுப்பினர்கள் அனைவருக்கும் சங்க வழி சம்பளம் வரும்போது அது வந்து ஒரு ஃபினான்ஷியல் இது வரும். அதனால் வந்து நம்ம ஒரு ஃபினான்ஷியல் பில்டப் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல்
எல்லா உறுப்பினர்களுக்கும் கட்டாயம் அவங்க வேலை செய்வதை பதிவு செய்யணும். இப்போ மற்ற சங்கங்கள்லாம் வந்து இப்போது என்னென்னா எப்படி அவங்களோட ஃபண்டு கிரியேட் ஆகுதுன்னா ஒரு 1000 தான் பணம் கட்டுறாங்க. ஆனால் அது வந்து ஒரு 10 வருஷத்தில் ₹1,00,000 5 லட்சமாவது 10 லட்சமாவது. இன்றைக்கி வந்து நம்ம சம்மேளனத்தில் 10 லட்ச ரூபாய் வந்து உதவித்தொகை கொடுக்குற, ஏதாவது ரிட்டையர்மெண்ட்டில் 10 லட்சம் கொடுக்குற அளவுக்கு மற்ற சங்கங்கள் வளர்ந்துருக்கு. இப்போ வந்து உதவி நிர்வாகி ப்ரொடக்ஷன் நிர்வாகத்தில் இருக்க ப்ரொடக்ஷன் நிர்வாகம் இருக்க அவங்களோ இல்லை டிரைவர்ஸ் யூனியன்லாம் இன்றைக்கி ரிட்டையர் ஆனால் 10 லட்ச ரூபா அவங்க பணம் கொடுக்குறாங்க. அந்தளவுக்கு அவங்க வசதியாக இருக்காங்க. வசதி எப்படி வந்திருக்குன்னா எல்லா உறுப்பினரோட பணம் சிறு துளி தான், ஆனால் அது பெருவெள்ளமாக இருக்குது, அது ஓஷனாக இருக்குது. அப்போ நம்ம எல்லாருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அப்போ நம்ம வந்து நிச்சயம் படம் நம்ம ஒர்க் பண்ண போகும்போது நம்ம அதை பதிவு பண்ணிட்டு தான் ஒர்க் பண்ண போகணும். அப்போ ஒரு உதவி இயக்குனருக்கு வந்து 2000 ரூபாயும் ஒரு இயக்குனருக்கு 10,000 ரூபாயும் ஒரு படம் வந்து ஆரம்பிக்கும் போது நம்ம பதிவு பண்ணணுங்கிறத நம்ம கட்டமாக இந்த பொதுக்குழு தீர்மானமாக கொண்டு வரும். இது ஒரு பொதுக்குழு தீர்மானமாக கொண்டு வரும். இதை அமுல்படுத்தும் போது நிச்சயமாக நம்ம 26, 27 ஜனவரி ஆரம்பிக்கும் போது இந்த ஃபண்டு கலெக்ட் ஆகிறது என்ன மாதிரி சர்க்குலேட் ஆகுது முடிவு பண்ணி அது 50,000 75,000 பண்ணலாமா, 1 லட்சம் பண்ணலாமா, 2 லட்சம் பண்ணலாமா ஒரு பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றி நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் நிச்சயம் அவங்களுக்கு அந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம். இப்போது இது நல உதவி. இப்போ என்னென்னா இதெல்லாம் வந்து இதுக்காக நம்ம சினிமாவுக்கு வந்தோமா? நம்ம சினிமாவுக்கு வந்தது மெடிக்கல் ஹெல்ப்புக்கும் இல்லை எஜுகேஷன் ஹெல்ப்புக்கும் இல்லை ரிட்டையர்மெண்ட் ஆனால் 1 லட்ச ரூபா கொடுங்க 50, அதுக்காக நம்ம சினிமாவுக்கு வந்தோம். நம்ம சினிமாவுக்கு வந்தது டைரக்ட் பண்ண வந்தோம். ஆமாவா இல்லையா? அப்போது டைரக்ட் பண்ண வரும்போது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி சின்ன திரைப்படங்களுக்கு மிக பிரம்மாண்டமான எதிர்பார்ப்பு இருக்குது, வரவேற்பு இருக்குது, அதுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. அதை பெரிய டைரக்டர் விட்டுருங்க, அவங்க யாராவது எப்படியாவது பண்ணிப்பாங்க. ஆனால் சின்ன திரைப்படங்களுக்கு இன்றைக்கி கண்டென்ட் கிரியேட் பண்ணுறவங்களுக்கு வந்து மிகப்பெரிய இது எதிர்காலம் இருக்குது. அப்போ ஆனால் நம்மக்கிட்ட என்னென்னா 50% மேலான நம்ம உறுப்பினர்கள் விரக்தியில் இருக்காங்க, இல்லை அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. அதனால் நம்ம அடுத்த 2 மாதம் 3 மாதத்துக்குள்ளே ஆரம்பித்து நம்ம எல்லாருக்கும் ஒரு அப்டேட் பண்ணணும். இப்போ சினிமாவில் என்ன இருக்குது, என்ன எக்யூப்மெண்ட் இருக்குது, அதை எப்படி கையாளுறது, அதனோட பேர் என்ன, அதனோட தன்மை என்ன, அதனோட பேட்டா என்ன, அதனோட வாடகை என்ன, இதை எவ்வளோ நாள் யூஸ் பண்ணணும், இது எல்லாமே வந்து நம்ம உறுப்பினர்களுக்கு அதை பரிச்சயம் பண்ணுறதுக்கும். இன்றைக்கி வந்து நிறைய வார்த்தைகள் நமக்கு தெரியாது. பிச் டெக் என்ன பண்ணுறது, நம்ம போய் கதை சொல்கிறது முன்னாடி நம்ம வந்து சௌத்ரி சார் கதை சொன்னோம், ராஜகண்ணு கதை சொன்னோம், இல்லை இப்ராஹிம் ராவத்தர் கதை சொன்னோம், யாருக்கோ வந்து ஐஸ்வரி சார் கதை சொன்னோம், தானு சார் கதை சொன்னோம். இன்றைக்கி நம்ம யாருக்கு கதை சொல்ல வேண்டியிருக்குன்னா எங்கேயோ மும்பையில் இருக்கிற ஒருத்தருக்கு போய் கதை சொல்ல வேண்டிய, அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது. அவன் வரும்போது நம்ம முகம் அவனுக்கு தெரியாது. அப்போ பிச் டெக் அனுப்புங்கிறான். பிச் டெக்னா யாருக்கு தெரியுமா? நமக்கு 50% தெரியவே தெரியாது. அப்போ இதையெல்லாம் சரி பண்ணி அவங்கள ரெடி பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இயக்குனர் சங்கம் இருக்குங்கிறத நம்ம நிர்வாகிகள் கூட இன்றைக்கி புரிஞ்சுக்கணும். அதனால் அனைத்து உறுப்பினர்களுக்கும் இது ஒரு கம்பல்சரி, இது வந்து ஒரு ஸ்கூல் மாதிரி, இது ஒரு எஜுகேஷன் மாதிரி. இதை வந்து நம்ம சும்மா வந்து ஒரு தர்மசாபனம் மாதிரி வந்தால் சோறு போட்டோம் அமிச்சு அன்னசத்திரம் மாதிரி இது கிடையாது. அன்னசத்திரமாக இருக்கிறது அது இருக்கலாம், ஆனால் இது ஒரு கல்வி நிலையமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இயக்குனர் சங்கங்கிறது ஒரு கல்வி நிலையமாக இருக்கணும், அது ஒரு ஒழுக்கமான நிலையமாக இருக்கணும். அது அப்படி மாறிடுச்சுன்னா நிச்சயமாக நம்ம எல்லாரையும் வந்து பீட் பண்ண முடியும். வாசு சார் சொன்ன மாதிரி இன்றைக்கி தெலுங்கில் போக முடியும், கன்னடத்தில் போக முடியும், ஹிந்தியில் போக முடியும், ஏன் இங்கிலீஷ் படங்களும் இன்றைக்கி இருக்க முடியும். நம்மளை விட சென்னையை விட சின்ன குட்டியோண்டு தீவு தான் ஹாங்காங். ஆனால் உலகத்தில் 3வது இடத்துல இருக்குது திரைப்படங்கள் உருவாக்குவதில். அது சைஸ் முக்கியம் இல்லை, அறிவு தான் முக்கியம், அது விஷன் தான் முக்கியம். அந்த விஷன் நமக்கு இல்லாமல் இருக்கிறது தான் கஷ்டம். இப்போ நம்ம வந்து டைரக்டர்ஸ் யூனியனாக இன்றைக்கி ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய காலேஜ் போய் பார்த்தோம். இனி அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நிறைய ஓடிடி சேனல்ஸ் இருக்குது. அது நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கலாம், அமேசான் இருக்கலாம், ஜியோ ஸ்டார் இருக்கலாம். இவங்க எல்லாம் கான்டாக்ட் பண்ணி எங்ககிட்ட வந்து ஒரு 200 டைரக்டர்ஸ் இருக்காங்க, இல்லை 500 கண்டென்ட்ஸ் இருக்குது, இதை வந்து நாங்கள் ரெடி பண்ணி தரோம், உங்களோட என்ன பட்ஜெட்டில் பண்ணி தரோம், இல்லை எக்ஸிபிட்டாஸை இதையெல்லாம் கரெக்ட் பண்ண எங்களால் முடியும். ஆனால் அதுக்கு தோல் கொடுக்க உங்களால் முடியுமா நான் கேட்குறேன். முடியாது அப்படிங்கிறது உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எவ்வளோ பேர் 10 பேர் தான் கைத்தண்ணீங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு இப்போ நம்பிக்கை கம்மியாக இருக்குது, உங்களுக்கு. நான் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு ஒரு ஆளுக்கு ரெடி பண்ணி கூப்பிட்டு வந்தோம். முதல்ல 25 படம் பண்ணோம், அப்புறம் 15 படம் பண்ணோம், அப்புறம் 10 படம் பண்ணோம், இப்போ 5 படம் பண்ணோம், அப்புறம் 0 ஆயிடுச்சு. உண்மையை சொல்கிறதுனால நீங்கள் வருத்தப்படக்கூடாது.
25 50 ஆயிருக்கணும், 50 100 ஆயிருக்கணும். இதே மேடையில் ஐஸ்வரி சாரும் தானு சாரும் என்ன சொன்னாங்க, நீங்கள் 10 படம் பண்ணிங்கன்னா எல்லா படத்தையும் நாங்கள் தயாரிக்க ரெடியாக இருக்கிறோன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம அதை சரி பண்ணலை, அதுக்குண்டான முயற்சி நம்ம எடுக்கலை. அந்த 25 படங்களை பார்த்து 10 படங்கள் நாங்கள் தயாரிக்க நாங்கள் வரோங்கிற கான்ஃபிடென்ஸ் நம்மளால் கொடுக்க முடியல. ஏன்னா நம்மளுடைய கனவுலாம் வந்து ஷோலே பண்ணணும், இல்லை கேப்டன் புரான் பண்ணணும், அது மாதிரியான இப்போ முதல்வன் பண்ணணும், இல்லை இந்தியன் பண்ணணும், அப்படி கனவு இருக்குது. அந்த கனவு வேறு விஷயம். நம்மால் வந்து ஒரு ரப்பர் பந்து பண்ண முடியும், நம்மால் வந்து ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி பண்ண முடியும் நீங்கள் நினச்சிங்கன்னா 100 பேர் வந்து அடுத்த வருஷத்துக்குள்ளே டைரக்டர் ஆகலாம். இதுக்கான சாத்தியக்கூறு இன்றைக்கி சினிமாவில் இருக்குது. ஏன்னா எல்லாராலையும் இப்போ வந்து 100 கோடி இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் 5 கோடி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய தயாரிப்பாளர்கள் இன்றைக்கி வந்து ஏறக்குறைய 200-300 பேர் ரெடியாக இருக்காங்க. நம்ம வந்து அந்த ஐடியாவில் இல்லாமல் இருக்கும். நம்ம எல்லாரோட கனவு வந்து வேறு மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் படம் பண்ணி 25-30 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் என் பேர் எல்லாருக்கும் தெரியும். அமரன் பெரிய ஹைட்டு. அமரன் டைரக்டர் பேர் நம்ம மெம்பருக்கு எவ்வளோ பேர் தெரியும் சொல்லுங்கள்? அப்போ ஏன் டைரக்டர் பேர் தெரியாமல் போயிடு சொல்லுங்கள்? நம்மளை நம்ம முன்னிறுத்திக்கிறது இல்லை, நம்ம வேறு மாதிரி ஆயிடும். நம்ம பணம் கம்மியாக இருக்கலாம், ஆனால் நம்மளோட பேரை இழக்கிறதுக்கு எந்த காலத்திலும் நம்ம ஒத்துக்கூடாது. என்னோட பேர் இது, நான் டைரக்டர் அப்படிங்கிற உரிமையை சுயமரியாதையை நம்ம எந்த காலத்திலும் விட்டு கொடுக்கக்கூடாது. நான் பல செட்டுக்கு போகும்போது டைரக்டர் நட்பாக இருக்கலாம், ஆனால் அடிமையாக இருக்கக்கூடாது. அதுதான் இன்றைக்கி சினிமாவில் வந்து விஷயம். என்னென்னா நான் பல செட்டுக்கு போகும்போது நிறைய அடிமையாக இருக்கிறாங்க. அப்போது டைரக்டரே அடிமையாக இருக்காங்கன்னா மற்ற டெக்னீஷியன் என்ன வருது பாருங்கள். அப்போ படம் எப்படி வரும் சொல்லுங்கள்? ஒரு படத்தில் போகும்போது 32 மானிட்டர் இருக்குது. ஹீரோயினுக்கு ஒரு மானிட்டர், ஹீரோயின் அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு மானிட்டர். இது யார் இதெல்லாம் எப்படி டைரக்ட் பண்ணுறது? நான் சொன்னேன், இது என்ன, இது எப்படி டைரக்ட் பண்ணுறது? ஆளாளுக்கு வந்து பார்த்துக்கிட்டு ஆளாள் கரெக்ஷன் சொன்னாங்கன்னா எதுக்கு டைரக்டரு? இந்த கருமத்தெல்லாம் முதல்ல ஒழிக்கணும்னு சொன்னார். இது டைரக்டராக என்னால் அனுமதிக்கவே முடியாது. இது மாதிரி கட்டுறது என்னால் படமே பண்ண முடியாது. அப்போ இது சம்மந்தமான யூனியன்ஸை முதல்ல வர வச்சோம். சார் என்ன சார் இது? கேமராமேன் எனக்கு கூப்பிட்டோம், கார்த்திராஜா வந்திருக்காரு, அவங்க யூனியன் கூப்பிட்டோம். என்ன சார்? அவங்களும் சொன்னாங்க, சார் எங்களுக்கும் தொந்தரவாக இருக்குது சார். அப்போ யார் தான் இதெல்லாம் விரும்புறது? அப்போ ஒரு கேமரா வரும்போது ஒரு மானிட்டர் தான் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் எங்களால் டைரக்ட் பண்ண முடியும். நான் பார்த்துப்பேன் இல்லையா, என் மேல் நம்பிக்கை வச்சு தானே நீங்கள் வரீங்க. ஹீரோயினோட அசிஸ்டன்ட் காஸ்டியூமருக்கு ஒருத்தர், மேக்கப் மேனுக்கு ஒருத்தர், அவன் பார்த்து கரெக்ஷன் சொல்கிறதுக்கு நான் எதுக்கு இங்கே நிற்கணும் கேமரா டைரக்டரா? இல்லையா? இதெல்லாம் நம்மளோட சுயமரியாதை. இந்த சுயமரியாதை நீங்கள் இழக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்களும் அந்த இனத்துக்கு உண்டான மரியாதையே போயிடுது. பிவாஸ் சார் 50 வருஷம் 40 வருஷம் ஆயிடுச்சு, பாரதி ராஜா 50 வருஷம் ஆயிடுச்சு, ஆர்கே செல்வமணி 30 வருஷம் ஆயிடுச்சு, உதயகுமார் 35 வருஷம் ஆயிடுச்சு, ஆபாவனம் 40 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் பேர் வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு மிகப்பெரிய ஹிட்டை கொடுத்த இயக்குநர்கள் பேர் அவங்க எவ்வளோ பேருக்கு தெரியும் சொல்லுங்கள்? அப்போ ஏன் அந்த ஹிட்டில், அந்த வெற்றியில் நம்மளுடைய பங்கு மறைஞ்சு போயிடுது. யாரோ பேர் இருக்குது. இதை நம்ம ஒரு காலத்திலும் அனுமதிக்க முடியாது. இதுதான் எனக்கு தோணுன விஷயம். இப்போ நான் படம் பண்ணணும்னு போகும்போது நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிறேன், நானே கற்றுக்கிறேன். இப்போ நான் சிவா சார் சொன்னார் இல்லையா, படம் பண்ண சொல்லி எனக்கு சொன்னார். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஒரு கதையை அடுத்த போகும்போது எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னா எனக்கே அவமானமாக இருக்குது. எனக்கு தெரியாத விஷயங்களே இன்னும் 50% இருக்குது. எனக்கு தெரியலைங்கிறதுக்கு நான் வருத்தப்பட மாட்டேன், வெக்கப்பட மாட்டேன். ஆனால் தெரிஞ்சிக்காமலே இருக்கிறது தான் முட்டாள்தனம். தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சிக்காமல் இருக்கக்கூடாது. எனக்கு தெரியலைங்கிறத தெரியலன்னு சொல்லுவோம். ஆமாம் சார், என் மைனஸாக இருக்குது. அப்போது நான் என் கேமராமேனை கூப்பிட்றேன், இதெல்லாம் என்ன விஷயம், இது எப்படி பண்ணுறது, ஆர்ட் டைரக்டர் கூப்பிட்றேன். அப்போது ஒரு கேமராமேன், ஒரு நல்ல ஆர்ட் டைரக்டர், ஒரு நல்ல டைரக்டர், ஒரு நல்ல ரைட்டர், நம்மளே வந்து நம்ம கதையை கொண்டு போய் டைரக்ட் பண்ணுங்கிற முதல்ல அந்த முட்டாள்தனத்தை விடுங்க. முதல்ல நம்மளே பண்ணும்போது அது நிச்சயமாக நீங்கள் பண்ணலாம், நான் பண்ண வேணான்னு சொல்லலை. உங்கள் கதையை நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் இன்னொருத்தர் கதாசிரியராக இருக்கும்போது அதில் நல்ல விஷயங்களை நம்மளால் போராடி வாங்க முடியுது. குறைஞ்சபட்சம் வந்து வசனம் எழுதுறதுக்கோ திரைக்கதை எழுதுறதுக்கோ ஒருத்தர் நமக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கோம். அந்த ஐடியாவை நானே பண்ணும்போது நிச்சயமாக அது வந்து இதுவாக இல்லை. ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் பண்ணால் தான் டைரக்டர் ஆகிடும். ஒருத்தர்கிட்ட போய் கதை சொன்ன உடனே இப்போ வர பிரச்சனைலாம் வந்து ஒருத்தர் டைரக்ட் பண்ண விட்டாங்க. என்ன சாரியா இவர் என்ன சார் பண்ணணும், என்ன தெரியும் இவருக்கு? அப்புறம் 10 நாள் ஆன பிறகு ஒரு சார் டைரக்டரை மாற்றணும். ஏன்னா அவர் ஒன்றும் தெரியல. ஏன் கொடுத்த சான்ஸை கொடுத்த சார்? கதை நல்லா இருந்திருக்கு. இந்த சினிமாவில் எவ்வளோ முட்டாள்தனம் பாருங்கள். கதை நல்லா இருக்குங்கிறதுக்காக ஒருத்தருக்கு டைரக்ஷன் சான்ஸ் கொடுக்கறது வந்து சரியான விஷயமா? கதை நல்லா இருக்குன்னா கதையை வாங்க, அவன் டைரக்ஷன் பண்ண தெரியுமான்னு சொல்லி, இல்லை அவங்க ஒர்க் பண்ணான்னு கேள்வி. என்ன தெரியும்? எதுவுமே தெரியாமல் வராங்க. இதுதான் இன்றைக்கி தமிழ் சினிமா விழுந்துகிட்டே வர்றதுக்கு காரணம். வண்டி ஓட்ட தெரியாதவங்ககிட்ட நம்ம வண்டி கொடுப்போமா?
ஒரு வண்டியை வாங்குகிறோம், வந்து கோடி ரூபா போட்டு வண்டியை வாங்குகிறோம், அது எவ்வளோக்கு வந்திருக்கு, உனக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸு, நீ லைசன்ஸ் எடுத்து எவ்வளோ நாள் ஆச்சு, அதெல்லாம் பார்க்குறோம். 1 கோடி ரூபா ஒரு 10-20 லட்சம் போட்டு வண்டிக்கு. ஆனால் பல கோடி போட்டு படம் எடுக்கிற ஒரு தயாரிப்பாளர் ஒரு கதை சொன்ன உடனே அவங்கள டைரக்டர் ஆக்கிறது இருக்கு இல்லையா, இது சரியான விஷயமா இருக்காது. நான் கதை சொன்னவங்கள டைரக்ட் பண்ணுங்கள், உங்கள் கதையை நீங்களே டைரக்ட் பண்ணீங்க, நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் கதை சொல்வதே டைரக்ஷன் பண்ணுவதற்கு ஒரு பேசிக்கான குவாலிஃபிகேஷன் நினச்சிங்கன்னா அது அறிவற்றத்தனம், அது சரியான விஷயம் கிடையாது. இதுதான் நான் இந்த நேரத்தில் ஏன் சன்மிக் சினிமா நான் மற்ற சினிமாவெலாம் பார்க்கும்போது அங்கே நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க, நிறைய மூளைகள் வேலை செய்யுது. இங்கே வரும்போது ஒரு நம்ம ஒரு கதை சொல்லி டைரக்ட் பண்ணிடணும். நிறைய பேர்கிட்ட கதை வச்சுருக்காங்க, நிறைய பேர் கதை போகுது, இவங்களாம் யார், நான் அப்படி செக் பண்ணும்போது அதெல்லாம் சரியாக இல்லாமல் இருக்குது. அப்போது நம்ம இயக்குனர்கள் நீங்கள் உங்கள் 2 விஷயத்தில் அப்டேட் பண்ணீங்க. அதுக்குண்டான எல்லா விஷயத்தையும் இயக்குனர் சங்கம் தயார் செய்து தரும். இந்த உறுதிமொழியை நாங்கள் உங்களை டைரக்டர் ஆகிறதுக்கு உண்டான அனைத்து விவரங்களும் நாங்கள் வந்து என்னென்னலாம் வேணுமோ அதையெல்லாம் நாங்கள் வந்து ஒரு 10 லேப்டாப் வேணுமா நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம், கம்ப்யூட்டர்ஸ் வேணுமா ரெடி பண்ணி கொடுக்குறோம். அதுக்கு உண்டான என்ன விஷயம், எடிட்டிங் வேணுமா இல்லை வந்து என்ன வேணும், அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி தரோம். ஆனால் இதெல்லாம் வேணுன்ற அளவுக்கு நீங்கள் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் மாதத்தில் ஒரு நாள் ஒரு கிளாஸ், அதாவது முழு நேரம் காலையில் 10 மணி ஆரம்பித்து 6 மணி வரைக்கும் கிளாஸ் எடுப்போம். அந்த கிளாஸில் வந்து இஷ்டத்துக்கு நீ வர முடியாது. முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு உணவுலேருந்து எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணி இயக்குனர் சங்கமே ரெடி பண்ணி தரும். ஒரு நாள் அவங்களுக்கு கிளாஸ் எடுத்து அவன் வந்து ஏதோ 10 மணிக்கு வரோம், 11 மணிக்கு போகிறோம் நினச்சா வரோம் அப்படிலாம் இல்லை. அடுத்த மாதம் கிளாஸுக்கு இப்போலாம் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிக்க, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்க, ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு அதுக்கு உண்டான வேலையை பண்ணு. அப்புறம் சாமிநாத் சொன்னார், சார் 6:30 மணிக்கு முடிச்சிருங்க. நிச்சயமாக 6 மணிக்கு முடிக்க ட்ரை பண்ணுறோம். ஆனால் 9 மணிக்கு ஆரம்பிக்குது, எங்களால் முடியலையே. 9 மணிக்கு ஆரம்பிக்க எங்களால் முடியல. தயவுசெய்து ராம்நாத் சார் வந்து அவங்க மேனேஜர்களுக்கு சொல்லி அவங்க தயாரிப்பாளர் சொல்லி எப்படியாவது நீங்கள் 9 மணிக்கு எங்களை படத்தை ஒரு ஷார்ட் எடுக்கிறதுக்கு ஆரம்பித்து கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் 6 மணிக்கு முடிச்சிடுறோம். அதனால் ஆனால் நீங்கள் அதுக்காக இழுத்துட்டே இருக்காதுங்க. டெய்லி இதே இதுவாக இருக்குது. 6:25 6:40 ஆனவுடனே டபுள் கால் ஷீட் 1.5 கால் ஷீட் ஆகிடுது. அப்போ வந்து மேனேஜருக்கும் அவங்களுக்கும் சண்டை. அதனால் நாங்கள் முடிச்சிடும். சாமிநாத் சார் சொன்னதை நாங்கள் நிச்சயமாக கணக்கில் வச்சுக்கிறோம். சாமிநாதன் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா இன்னும் யாரும் நாங்கள் சால்வ் பண்ண அனுமதிக்கல. ஏன்னா சாமிநாதன் சம்மேளனம் சார்பாக வந்து சால்வ் போடாமல் மற்ற யாராவது சால்வ் போட்டேன் 2 ஆக்கிடுவார். அதெல்லாம் நான் வந்து இவர்கிட்ட சொன்னேன், அப்பா இருப்பா முதல்ல வந்து இது போட்டோம். அடுத்து நம்முடைய தலைமை தேர்தல் அதிகாரி வந்து ஒரு வார்த்தை பேசின பிறகு நீங்கள் இவ்வளோ நாள் காத்திருந்தீங்க. அதனால் தயவுசெய்து ஒரு கசகசன்னு இல்லாமல் நாங்கள் எல்லோரோடும் சேர்ந்து ஒரு சங்கமாக சேர்ந்து எல்லாரோடும் ஒரு நல்ல ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு விருப்பப்படுறோம். அதனால் அழைக்கிறவங்க மட்டும் மேலே வந்து அந்த உங்களுடைய சால்வை பற்றி எல்லோரும் ஒரு நல்ல ஃபோட்டோ எடுக்கணும் விருப்பப்படுறோம். அது கசகசன்னு இல்லாமல். சரி ஓகே, பணம் பண்ணாதானே கட்ட போகிறாங்க. சரி ஓகே சார். இப்போது இன்னொரு விஷயம், இப்போ நம்ம அப்டேட்டுக்கான முதல் விஷயத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீங்கள் வந்து எப்படி வந்து ஐடி கம்பெனிக்கு போகும்போது உங்களோட ஃபேஸ் போன உடனே அட்டண்டன்ஸ் போடுது, அது மாதிரி பயோமெட்ரிக்கை நம்ம எல்லாருடைய பயோமெட்ரிக் எடுக்கிறதுக்கு உண்டான ஒர்க்கை எனக்கு ஆரம்பிச்சிருக்கோம். யாரெல்லாம் அந்த கேமரா முன்னாடி பயோமெட்ரிக் கொடுத்தீங்களோ அவங்களாம் பயோமெட்ரிக் வாங்கி உங்கள் எல்லாருக்கும் அட்டண்டன்ஸ் கார்டு கொடுத்துருக்கோம். நீங்கள் போனோடனே எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணீங்க, எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கிறது எல்லாம் சரி பண்ணிவிட்டு த்ரூ சங்கம் மூலமாக உங்கள் சம்பளம், நீங்கள் டெய்லி வேஜஸாக இருந்தால் உங்களோட சம்பளம் சனிக்கிழமையான உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர்ந்துடும். மாத சம்பளம் வாங்குறவங்களாக இருந்தால் 5ஆம் தேதிக்குள்ளே உங்கள் சம்பளம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு சேர்ந்துடும். அக்ரிமெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க தான் அக்ரிமெண்ட் படி அந்த ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் சம்பளம் உங்களுக்கு சேர்ந்துடும். அப்படி இல்லாமல் அவங்க ஷூட்டிங் ஆரம்பிக்க முடியாது. இனிமேல் ஒரு மெம்பர் தான் ஒர்க் பண்ணணும், இல்லை ஒர்க் பண்ணுறவங்க எல்லோரும் மெம்பராக இருக்கணும். இதுதான் வந்து நடக்க போகுது. இதை இனிமேல் யாராக எந்த விதமான அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நாங்கள் பண்ண முடியாது. அதுக்கு இப்போது நம்ம சம்மேளனத்தை இணைக்கப்பட்ட அனைத்து சங்கங்களும் இருக்கீங்க. டைரக்டர் இல்லாமல் நான் மெம்பராக நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா நாங்கள் அவங்களோட ஒர்க் பண்ண மாட்டோம். இதை வந்து நாங்கள் உங்களுக்கு கண்டிஷனாக சொல்கிறோம். நீங்கள் ஒன்று மெம்பர், நாங்கள் யாருக்காக நாங்கள் தான் டைரக்ட் பண்ணணும்னு சொல்லலை, நீங்கள் எல்லோரையும் இது பண்ணலாம். ஆனால் அவங்க உறுப்பினர் ஆன பிறகு தான் அவங்களுக்கு தொழில் ஒத்துழைப்பை கொடுக்கணும். உறுப்பினர் ஆகாமல் யாருக்கும் தொழில் ஒத்துழைப்பை கொடுக்கக்கூடாது. அப்போ எங்களுடைய இது வந்து செட் ஆகிடும். அப்புறம் வந்து நம்ம உதவி இயக்குனருக்கு வந்து படம் பதிவு பண்ணும்போது 2000ங்கிறத வந்து 1000 குறைங்கன்னு சொன்னார். சரி, ஆரம்பிக்கும் போது ஏன் அவங்களுக்கு 1000 ரூபாயா பதிவு பண்ணுறது வந்து 1000 ரூபாயா வந்து ஆரம்பிக்கலாங்கிறத வந்து அவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறோம். அது எந்த தினத்திலேருந்து அப்ளை பண்ணுறோங்கிறத நாங்கள் விரைவில் உங்களுக்கு கடிதம் மூலம் தெரிவிக்கிறோம். நன்றி. எல்லோரும் வந்து எல்லா சங்கத்தை சேர்ந்தவங்க இங்கே வந்திருக்கீங்க. அதுவும் விக்ரம சார் சொன்னார்,
எதிர்த்து போட்டிவிட்டவங்க அதெல்லாம் விஷயம். இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா நிறைய விஷயம் நம்ம உதவி வாங்கிட்டு பின்னாடி அந்த சாப்பிட்ட கை ஈரம் நனையத்துக்கு முன்னாடி விமர்சனம் பண்ணவங்களாம் இருக்காங்க. அதனால் எது ஜனநாயகத்தில் வந்து இது சங்கம் தேவையா, இது எலெக்ஷன் தேவையானாங்க. நான் எங்களை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து ஒரு 1200 பேரை நாங்கள் பார்த்தோம். நிறைய பேரை வந்து பார்க்காதவங்களாம் பார்த்தோம். அதுக்கு ஒரு வாய்ப்பாக இந்த இது இருக்கட்டும். அது ஒரு பொதுக்குழு மாதிரி இருந்தது. வந்து எல்லாரையும் பார்த்தோம், விஷ் பண்ணோம், நிறைய பேரை வந்து பேசணும். அதுக்கு பரவாயில்ல. வந்து ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை அது ஒருத்தர் நிற்கிறாங்களோ அவங்கவுங்க விருப்பம். அதனால் எலெக்ஷன் நின்னதுக்காக நாங்கள் யார் மேலேயும் வந்து எந்த கருத்து வேறுபாடும் எங்களுக்கு இல்லை. ஆனால் என்னென்னா விமர்சனம் வந்து சில நேரங்களில் பண்ணும்போது அது தவறாக இருக்குது. நீங்கள் யாரையும் ரிஜெக்ட் பண்ணது நிர்வாகம் இல்லை. சார் வந்து தேர்தல் அதிகாரி வந்து அவர்கிட்ட கொஞ்சம் பயம் எனக்கு பேசுகிறதுக்கு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. டான்ஸர்ஸ் யூனியன் கிளம்ப சொன்னாங்க இல்லையா, இருக்கிற 23 சங்கங்களே எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சங்கமாக வந்து டான்ஸர்ஸ் யூனியன் இருந்தது. எங்களுக்கு உயிர் போயிடுச்சு. அது எப்படி சேர்ந்த எலெக்ஷன் நடத்த போகிறேன்னு சொன்னோம். அதில் எலெக்ஷன் நடத்தி பாலசுப்ரமணியம் சார் தான் எலெக்ஷன் ஆஃபீஸில் போட்டோம். அவர் உடனே சரியில்லைன்னு சார் இன்ட்ரோடியூஸ் பண்ணி, சார் இது மாதிரி என் நண்பர் இருக்காருன்னு. சரி சார் சொல்லிட்டோம். சொன்ன உடனே ஒரு சின்ன வார்த்தை ஒன்று இருந்தது. அது வாட்ஸ்அப்பில் சின்ன வார்த்தை ஒருத்தன் நம்ம தெரிஞ்ச ஒருத்தன் போட்ட உடனே 4 அன்றைக்கி எலெக்ஷன் அவர் என்னை கூப்பிட்டு ரிஜெக்ட் பண்ணி விட்டார். அவர் மெம்பர் இது கேன்சல் பண்ணி விட்டார். நீ யூஆர் அன்குவாலிஃபைட், யூஆர் நாட் குவாலிஃபைட் டு கண்டெஸ்ட் எலெக்ஷன். சார் அவன் ஒன்று எனக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த வார்த்தை தான் சார் நான் போட்டேன், அதுக்காக எனக்கு வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டார் சார் அப்படின்னு. உடனே நான் ஃபோன் பண்ணேன், சார் இதுன்னு, சார் இந்த வார்த்தைக்கு ஏதோ உங்கள் யூனியனுங்கிறதால நான் அவனை மன்னிச்சு விட்டேன். அவனை ஆக்ஷன் எடுத்தால் 6 மாதம் உள்ளே இருக்கணும், பரவாயில்லையான்னு கேட்டார். ஐயோ தெரியாமல் யாரை போட்டுட்டு வேண்டாமா அப்படின்னு நினச்சேன். அப்போது அடுத்த ஒரு நாளில் வந்து அந்த யூனியன் அப்படியே செட்ரேட் ஆகிடுச்சு. எல்லா வாட்ஸ்அப்பும் க்ளீன் ஆகிடுச்சு. அங்கே கடுசடியான வார்த்தைகள் இல்லை, அநாகரிகமான வார்த்தைகள் இல்லை, அவதூறான பிரச்சாரங்கள் இல்லை, எல்லாம் சுத்தமாகிடுச்சு. அப்போ வந்து ஒரு நடவடிக்கை வந்து கிளியராக இருக்குன்னா அவன் பயத்தில் வந்து அது சரியாக இருக்குது. இப்போ டான்ஸர்ஸ் யூனியனில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஏதோ 1-2 கச்சாடாவாக இருக்கும். அதுபோல் நம்ம சங்கத்தில் கூட நான் அவர்கிட்ட பேசுகிறதுக்கு என்ன சுப்புக்கிட்டு தான் சொன்னேன், சார் ஏதாவது இருந்தால் நிற்கட்டும் சார். இல்லை சார் இது பொதுக்குழு. நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் பொதுக்குழு தீர்மானத்தை பார்த்து பொதுக்குழு வீடியோ பார்த்து நீங்கள் முடிவு பண்ணுங்க, ஏன்னா ஒருத்தர் நிற்கக்கூடாதுன்னா அது நம்ம பேரில் கொஞ்சம் கெட்ட பேர் வந்துடும் சார்னு. அதனால் யாரோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆனதுக்கும் எதுக்கும் நிர்வாகம் சம்மந்தம் இல்லை. இது வந்து நீங்கள் எங்களை குறை சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நண்பர்களாக இருக்காங்க, நானும் ட்ரை பண்ணேன். அதுக்கு மேலே அவர்கிட்ட பேசின பிறகு நான் அது பதில் சொல்ல முடியல. அது போன எலெக்ஷன்லேயும் சரி, இப்போது செந்தில்நாதன் சார் இருக்கும்போது சரி, அதுக்கப்புறம் பாலசுப்ரமணியம் சார் இருக்கும்போது சரி, இப்போ தர்வேஷ் சார் இருக்கும்போது சரி, எதையும் நிர்வாகம் தலையிடுறது இல்லை. ஒன்ஸ் நாங்கள் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணால் நான் ஆஃபீஸ்க்குள்ளே காலடி வைக்கிறதில்ல, எதுவாக இருந்தாலும் அவங்களே பண்ணிக்கிட்டோம். அதனால் அது எல்லாமே அவங்க தான் பொறுப்பு. ஏன்னா அவர் வந்து ஜட்ஜு, சட்டம் படித்தவர், எல்லா நீதிபதிகளுக்கும் தலைவராக இருக்கிற ஒரு சங்கம், அந்த சங்கத்துக்கே தலைவராக இருக்கும், நீதிபதி சங்கத்துக்கே தலைவராக இருக்கிற அவருக்கு நல்லது கெட்டு தெரியும் இல்லையா, நாங்கள் போய் சொல்லி தர போகிறோம். அதில் வந்து பொது வழியில் வரும்போது என்னென்னா, இனிமேல் அது மாதிரி செஞ்சாங்கன்னா அவங்களோட தரம் தான் குறையும், சங்கத்தோட தரம் குறையாது. சங்கம் யார் மேலேயும் எவ்வளவோ இப்போ தவறு பண்ணியிருக்காங்க, நாங்கள் யாரையும் வந்து தண்டனை கொடுத்ததே இல்லை, அவங்களை கூப்பிட்டு வார்ன் பண்ணி விட்டதோடு சரி. அதனால் நண்பர்கள் வந்து நண்பர்களாக இருக்க பழகணும், யார் மேலேயும் அவதூறு சொல்லக்கூடாது. அவதூறு இருந்தால் இனிமேல் பழைய சங்கமாக இருக்காது. யார் அவதூறு பண்ணாலும் அவங்க சங்கத்தில் இருக்க முடியாது. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இனிமேல் பழைய சங்கம் கிடையாது. அது சில ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். அது தர்வேஷர் தான் எனக்கு வந்து முக்கியமான காரணம். அது டான்ஸர்ஸ் யூனியனை அதாவது கண்ட்ரோலே பண்ண முடியாதுன்னு நினச்ச ஒரு யூனியன் கண்ட்ரோலாக இருக்குன்னா அது வந்து அவர் தான் காரணம். அப்போ அந்த வழியை தான் ஃபாலோ பண்ணால் தான் சரியாக இருக்கும். சில நேரங்களில் வந்து குழந்தை அழுதுங்கிறதுக்காக மருந்து கொடுக்காம இருந்தால் அது குழந்தையோட உடலும் பாதிக்கிற மாதிரி, சங்கத்தில் சில பேர் பிரச்சனை பண்ணுறாங்களோ சரி, கண்டுக்காமல் விட்டால் அந்த சங்கம் கெட்டு போக காரணமாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சங்கத்தில் இனிமேல் அவதூறான பிரச்சாரங்களோ எதிர்மறையான பிரச்சாரங்களோ விமர்சனம் இருக்கலாம், விமர்சனத்தை ஏற்றுக்க நாங்கள் தயாராக இருக்கோம். ஆனால் உண்மைக்கு மாறான அவதூறுகளை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இல்லை. அதுபோல் இருப்பவர்கள் இனிமேல் சங்கத்தில் இருக்க முடியாதுங்கிற தான் உண்மை. அதை உங்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அதெல்லாம் வேண்டாம், அதே வேண்டாம் சார். அதனால் எல்லோரும் நண்பர்களாக இருப்போம். நாங்கள் எல்லாருக்கும் நண்பர்கள். நாங்கள் நிர்வாகம் வந்திருக்கோம், நாங்கள் ஆள்வதற்காக வரல, நிர்வாகம் பண்ண வந்திருக்கோம். இதில் வந்து எல்லோரும் ஒன்றா இருக்கும். இன்றைக்கி வந்து மேடையில் வந்து விக்ரம் சார், இப்போது வந்து உதயகுமார், பேரரசு, ஏஆர் முருகதாஸ், சரண், ஏ வெங்கடேஷ், மனோஜ்குமார், பிஓ சார், கேஎஸ் ரவிக்குமார், இவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. இவங்களாம் கொண்டு வந்து சேர்க்க உட்கார வைக்க முடியுமா? ஒரு ஆளை ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு ஒரு பிஆர்ஓ எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு தெரியாது. இப்போ சாதாரணமாக ஏஆர் முருகதாஸை ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு போனால் எவ்வளோ அலையணும் அவங்களுக்கு தெரியாது. அப்போ அவங்க நம்ம மேடையில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்கிறதுக்காக நம்ம ஈஸியாக எடுத்துக்கூடாது. அவங்களுக்கு உண்டான மரியாதையை நம்ம கொடுத்துடணும்.
அவங்க அந்த மரியாதையில் தான் அந்த லெட்டர் பேடை காமிக்கும்போது இந்த சங்கத்துக்கு ஒரு மரியாதை இருக்குது. இந்த சாதனைக்கு தான் மரியாதை தவிர ஆர்கே செல்வமணிக்கு மரியாதை கிடையாது. ஆர்கே செல்வமணி கேப்டன் புரவரன் பண்ணால் தான் மரியாதை, இல்லைன்னா ஆர்கே செல்வமணிக்கு என்ன மரியாதை இருக்குது? ஏஆர் முருகதாஸுக்கு என்ன மரியாதை இருக்குது? அவரோட படங்கள் தான் மரியாதை. அப்போது இது மாதிரி கஷ்டப்பட்டு வரும்போது அவங்கள சாதாரணமாக இங்கே வந்து நமக்கு உதவி பண்ண வந்ததுக்காக அவங்கள அவதூறு பண்ணுறதை நம்ம இனிமேல் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறத இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வேண்டுகோள் அவங்க எடுத்துக்கணும். மற்றபடி இணைக்கப்பட்ட சங்க நிர்வாகிகள் நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். இவ்வளோ நேரம் நீங்கள் அமைதியாக இருந்து உட்காந்துருக்கீங்க. அதே போல் இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் இருந்துருங்க. தேர்தல் அதிகாரி பேசி முடித்த உடனே பேசலையா? தேர்தல் அதிகாரிக்கு மரியாதை செலுத்திய பிறகு நான் இவர் நீங்கள் வாழ்த்து சொன்ன பிறகு நம்ம நன்றி பேரரசு நன்றி சொல்லுவார். பேரரசு ஏன்னா நிறைய மேடைகள் அவர் நிறைய காராசாரமாக பேசுனதால் இந்த மேடையில் அவர் பேசுறதுக்கு வாய்ப்பை நாங்கள் கொடுக்கல. நன்றி, வணக்கம்.